போறேன்னா ஓகே ஓகே. அனைவருக்கும் வணக்கம். இது 2வது செஷன். உண்மையில மிகவும் நீங்க ஆர்வமா இருக்கிறீங்க. எனக்கு கொஞ்சம் கஷ்டமா போயிடுது பின்னேறம் எடுக்கிறதுக்கு. இப்பவும் முடியாது. இருந்தாலும் நான் உங்களுக்கு அந்த சொன்ன மாதிரி செய்யணும்ன்றதுக்காக செஷனை நான் ஸ்டார்ட் பண்றேன். கற்பித்தலியல் தலைமைத்துவம்ன்றது என்ன? அதை நாங்கள் சொல்லலாம் பெடகோஜிக்கல் லீடர்ஷிப் இல்லையா? ரைட். பெடகோஜிக்கல் லீடர்ஷிப் என்றது உண்மையில இன்றைக்கு நான் உங்களுக்கு வினாவிடையில படிப்பிக்கக்குள்ள முதலாவது பெடகோஜிக்கல் லீடர்ஷிப் என்னன்னு சொல்லி பார்ப்போம். கற்பித்தலியல் தலைமைத்துவம். கற்பித்தலியல் தலைமைத்துவம் என்பது கல்வி சூழல்களில் கற்பித்தல் மற்றும் கற்றல் நடைமுறைகளை வழிநடத்துதல். கல்வி சூழல் என்றால் என்ன? எஜுகேஷனல் செட்டிங்ஸ், ஆர்கனைசேஷன்ஸ், பாடசாலை, பல்கலைக்கழகங்கள், கல்வி கல்லூரிகள், இந்த மாதிரியான சூழல்ல கற்பித்தல் கற்றல் நடைமுறைகளை வழிநடத்துதலும் அதனை மேம்படுத்துவதிலும் கவனம் செலுத்துவதுதான் கற்பித்தலியல் தலைமைத்துவம். அவை கற்பித்தல் தலைமைத்துவத்தில் கற்றுக்கொள்ள வேண்டிய சில முக்கியமான கொள்கைகளை பற்றி தான் நாங்கள் நேற்று பார்த்தோம். அந்த அடிப்படையில முதலாவது கல்வி கோட்பாடுகளும் நடைமுறைகளும் என்ற விடயத்தை நாங்கள் பார்த்தோம் இல்லையா? கல்வி கோட்பாடுகளும் நடைமுறைகளும், எஜுகேஷனல் பாலிசி தியரிஸ் அண்ட் பிராக்டிசஸ் இல்லையா? இதுல என்ன பார்க்க வேணும்? நீங்க உண்மையில பல்வேறு கல்வி கோட்பாடுகளையும் அவற்றின் வகுப்பறை பயன்பாடுகளையும் நீங்க புரிஞ்சு கொள்ள வேணும். அடுத்தது கற்பித்தலியல் தலைமைத்துவத்தில் நீங்கள் 2வதாக பார்க்க வேண்டிய விடயம் கலித்திட்ட அல்லது பாடவிதான அபிவிருத்தி, கரிக்குலம் டெவலப்மெண்ட் என்று சொல்லி நாங்கள் ஆங்கிலத்தில் சொல்லலாம். அதாவது விளைதிறன் உள்ள பாடத்திட்டங்களை வடிவமைக்கிறது, அமலாக்கம் செய்யறது மற்றும் மதிப்பீடு செய்தல் எப்படி என்பதை கற்றுக்கொள்வதுதான் நீங்க முக்கியமான விடயமாக இருக்கும். 3வது விடயம் கற்பித்தல் உத்திகள், அதாவது டீச்சிங் ஸ்ட்ராட்டஜிஸ் என்று நாங்கள் சொல்லுவோம். மாணவர்களின் கற்றலை மேம்படுத்த பல்வேறு கற்பித்தல் முறைகள், உத்திகளை ஆராய வேண்டும். 4வது விடயமாக கணிப்பீடும் மதிப்பீடும் இதுல பார்க்க வேண்டிய விஷயம். மாணவர்களின் கற்றலை எவ்வாறு மதிப்பீடு செய்வது என்பதனையும், தகவல்களை கற்பித்தலுக்கு தகவல்களை எவ்வாறு வழங்க தரவுகளை பயன்படுத்தலாம் என்பவற்றையும் நீங்கள் புரிந்து கொள்ளுதல் வேண்டும். 5வது விடயமாக கற்பித்தலியல் தலைமைத்துவத்துல தொழில் மாண்மைத்துவ அபிவிருத்தி பற்றி நீங்க படிக்க வேண்டும். அதாவது தொடர்ச்சியான ஆசிரியர் மேம்பாட்டுக்கான உத்திகள் மற்றும் கல்வியலாளரிடையே வாழ்நாள் நீடித்த கற்றல் கலாச்சாரத்தை உருவாக்குதல். இதுதான் இந்த தொழில் மாண்மைத்துவ அபிவிருத்தி என்ற விடயத்துக்குள்ள நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம். அதாவது சாராம்சமாக நான் சொல்லிக் கொண்டு போறேன். ஒவ்வொரு தலைப்புகளையும் நீங்க என்ன படிக்க வேண்டும். இந்த பெடகோஜிக்கல் லீடர்ஷிப்புக்கு கீழே 6வது விஷயமாக படிக்க வேண்டிய விடயம் தலைமைத்துவ திறன்கள். அதாவது விளைதிறன் உள்ள வகையில கொண்டு செல்வதற்கும் கல்வியலாளர்களின் குழுவை உற்சாகப்படுத்துவதற்குமாக தகவல் தொடர்பாடல், கூட்டாக செயற்படல், கொலாபரேட்டிவ் ஃபங்க்ஷன் என்று சொல்லுவாங்க, ஆக்டிவிட்டி என்று சொல்லுவோம். அப்ப தகவல் தொடர்பாடல், கூட்டாக செயற்படல் மற்றும் முரண்பாட்டு தீர்வு ஆகிய திறன்களை வளர்த்துக் கொள்ளுதல் இங்கு அவசியமாக கொள்ளப்படுகிறது. 1 minute. தொடர்ச்சியாக நாங்கள் பார்க்க போறோம் தலைமைத்துவ திறன்கள் என்றால் என்று நாங்கள் அதுக்குள்ள என்ன படிக்க வேணும்? விளைதிறனுள்ள வகையில எப்படி நாங்கள் கொண்டு செல்லலாம், கல்வியலாளரின் குழுவை எப்படி, கல்வியலாளர்கள், ஆசிரியர்கள், அதிபர்கள் எல்லாரும் இந்த குழுவை உற்சாகப்படுத்துவதற்குமாக தகவல் தொடர்பாடல், கூட்டாக செயற்படல் மற்றும் முரண்பாட்டு தீர்வு ஆகிய திறன்களை வளர்த்துக் கொள்ளுதல். 7வது விஷயமாக நீங்க படிக்க வேணும் கல்விக் கொள்கை மற்றும் மறுசீரமைப்பு. கல்விக் கொள்கைகளின் தாக்கத்தை புரிந்து கொள்ள வேணும். அதுல இம்பாக்ட் எப்படி இருக்கணும், அண்டர்ஸ்டாண்டிங் தி இம்பாக்ட் ஆஃப் எஜுகேஷனல் பாலிசி. மற்றும் கல்வி முறையில நேர்மறையான பாசிட்டிவ் சேஞ்சஸை எப்படி நாங்கள் அட்வொகேட் பண்ணலாம், ஆதரிக்கலாம் என்றதை நாங்கள் இதுல படிக்க வேணும். 8வது விடயமாக தொழில்நுட்ப ஒருங்கிணைப்பு அல்லது தொழில்நுட்பத்தை நீங்க தொகைநிலைப்படுத்தல் நேற்று எழுதியிருப்பீங்க. அதாவது ஒருங்கிணைப்பு நீங்க பயன்படுத்தலாம். இன்டிகிரேஷன் ஆஃப் டெக்னாலஜி, கற்பித்தல் மற்றும் கற்றல் அனுபவங்களை மேம்படுத்துவதற்காக தொழில்நுட்பத்தை எவ்வாறு நீங்க பயன்படுத்தலாம் என்பதை நீங்க பார்க்க வேண்டும்.
அதே நேரம் 9வது விடயமாக நீங்க படிக்க வேண்டும் சமத்துவமும் உள்ளடக்கம். சமத்துவம் உள்ளடக்கம் சொல்லக்குள்ள அதாவது ஈக்விட்டி அண்ட் இன்க்ளூஷன், அதாவது உள்ளடக்கப்பட்ட நடைமுறைகளை ஊக்குவிக்க வேண்டும் மற்றும் அனைத்து மாணவர்களுக்கும் கல்வி சமமாக கிடைக்கக்கூடியவாறு கிடைக்கக்கூடிய தன்மையை உறுதி செய்ய வேண்டும். 10வது ரிஃப்ளெக்டிவ் பிராக்டிசஸ் நாங்க பார்த்திருக்கிறோம். சிந்தனை திறன் பயிற்சி, பிரதிபலிப்பு சிந்தனை திறன் பயிற்சி. சாரி. ஓ சாரி. 10வது பிரதிபலிப்பு சிந்தனை திறன் பயிற்சி. கல்வியலாளர்கள் தங்கள் கற்பித்தல் நடைமுறைகளை தொடர்ந்து மேம்படுத்த சுய பிரதிபலிப்பை ஊக்குவிக்க வேணும். இந்த 10 விஷயங்களை தான் படிக்கணும் என்று நாங்கள் நேற்று ஒரு தடவை பார்த்திருக்கிறோம் கற்பித்தலியல் தலைமைத்துவத்துல. ஓகே, இது உங்களுக்கு நான் இன்றைக்கு நோட்ஸா போடுவேன். சரியா? இங்க எழுத தேவையில்லையா? விளங்கி கொள்ளுங்க. நான் சொல்ற விஷயங்களை மாத்திரம் சில வழியில் எழுதி சொல்லுவேன், அந்த நேரம் நோட் பண்ணி கொள்ளுங்க. இன்றைக்கு நான் இந்த நோட்ஸ் நான் உங்களுக்கு தமிழ்ல அப்படியே போட்டுக் கொள்வேன். பிள்ளைகள் இருந்தால் திருத்திக் கொள்ளுங்க, எழுத்து பிள்ளைகள் இருந்தால் திருத்திக் கொள்ளுங்க. ரைட். இப்ப நாங்கள் நேற்று படிச்சதன் அடிப்படையில அந்த அடிப்படையில கற்பித்தலியல் தலைமைத்துவத்துல நீங்க முதலாவது பார்க்க வேண்டியது கல்விக் கொள்கைகளும் அதன் பிரயோகமும் அல்லது நடைமுறைகளும். நடத்தைவாதம் ஸ்கின்னரை பற்றி பார்த்தோம். அவர் கற்றல் என்பது அனுபவத்தின் காரணமாக நடத்தையில் ஏற்படும் மாற்றமாகும் என்று சொன்னார். அதாவது வலுவூட்டலுக்கு முக்கியத்துவம் அளிக்கிறது. தண்டனை அல்லது ரிவார்ட்ஸ் இல்லையா? ரிவார்ட்ஸும் நாங்க பார்த்துறாங்க பரிசும் தண்டனையும் ரெண்டும் அது கட்டாயம் முக்கியத்துவம் அளிக்கப்பட வேண்டும் என்று சொல்றேன். அதாவது விரும்பிய நடத்தைகளை ஊக்குவிக்க நேர்மறை வலுவூட்டல், பாராட்டு, வெகுமதி பயன்படுத்தவும், வகுப்பறை நிர்வாகத்துக்கான தெளிவான விதிகளையும் விளைவுகளையும் செயற்படுத்தவும் இந்த வாதம் எங்களுக்கு உதவுது. இப்படி கட்டமைப்பு வாதம் படிச்சிருக்கிறோம். அதனுடைய பயன்பாடு அறிவாற்றல் கொள்கை கொக்னிட்டிவிசம் படிச்சிருக்கிறோம். நாங்கள் ஜெரோம் புரூனர் 2 பார்த்திருக்கிறோம். அதனுடைய பயன்பாடு பார்த்திருக்கிறோம். சமூக கற்றல் கோட்பாடு நாங்கள் நேற்று பார்த்திருக்கிறோம் இல்லையா? அடுத்தது பல்வகை நுண்ணறிவு கோட்பாடு பார்த்திருக்கிறோம். பல்வகை நுண்ணறிவு பார்க்கல தானே? 5வது 4 தானே பார்த்து நாங்கள் இல்லையா? அந்த அடிப்படையில கல்வியலாளர் ஹாவார்ட் கார்டினர் தன்னுடைய இந்த கொள்கையை பல்வகை நுண்ணறிவு தொடர்பான கொள்கையை அவர் முன்வச்சிருக்கிறார். இந்த பல்வகை நுண்மதிகள் தொடர்பாக அவர் தன்னுடைய கருத்தை அவர் எப்படி முன்வைக்கிறார் என்றதை நாங்கள் பார்க்கலாம். உண்மையில நீங்க படிச்சிருப்பீங்க, இருந்தாலும் மறந்து இருந்தாலும் பரவாயில்ல, நான் உங்களுக்கு சொல்லி தரேன். பல்வகை நுண்மதிகள். எஸ், பல்வகை நுண்மதிகள் தொடர்பாக உண்மையில ஹாவார்ட் கார்டினர் 8 வகையான நுண்மதிகளை முன்வைத்ததாக நான் சொல்லியிருந்தேன், ஞாபகம் இருக்குதா? அதுல ஒன்று சொல் அல்லது மொழியியல் சார்ந்த நுண்மதி. ரைட், சொல் அல்லது மொழியியல் சார்ந்த நுண்மதி என்று சொல்லி நான் சொல்லியிருக்கேன். ஒன்று சொல் அல்லது மொழியியல் சார்ந்த நுண்மதி. சரிதானே? 2வது வகையான நுண்மதி தர்க்க அல்லது கணிதம் சார் நுண்மதி. சரிதானே? 3வது வகையான நுண்மதி சந்தம், இசை சார்ந்த, அதாவது இசை சார்ந்த நுண்மதி. நோட் பண்றதுனாலும் பண்ணிக்கொள்ளுங்க. 4வது
பார்வை டேஷ் இடைவெளி சார்ந்த நுண்மதி. பார்வை இடைவெளி சார் நுண்மதி. அடுத்தது 5வது உடல் இயக்க நிலை சார்ந்த நுண்மதி. இயக்க நிலை சார்ந்த நுண்மதி. 6வது ஆளிடை சார் நுண்மதி. 8 வகையான நுண்மதியை பற்றி அவர் சொல்றார். 7வது ஆழகம் சார்ந்த நுண்மதி. அதாவது இன்டர்பர்சனல் ஆளிடை. ஆளிடை என்றது இன்டர்பர்சனல். சரி, இது ஆழகம்ண்டா இன்ட்ரா பர்சனல், அவருக்குள்ளே இருக்கக்கூடியது. அடுத்தது வந்து இயற்கை சார்ந்த நுண்மதி. இது வந்து ஆழகம் சார்ந்தது. அடுத்து இயற்கை சார்ந்த நுண்மதி. சரி, இப்படி 8 வகையான நுண்மதியை சொல்றார். முதலாவது என்ன நுண்மதி? சொல் அல்லது மொழியியல் சார் நுண்மதி. இந்த 8 வகையான நுண்மதியை பற்றி யார் சொல்ற? கார்ட்னர். சரியா? கார்ட்னர் முன்வைக்கின்ற இந்த 8 வகையான நுண்மதியை பற்றி நீங்க தெரிஞ்சிருக்க வேண்டும். ரைட்? ஏன் அந்த அவருடைய கோட்பாடின் சுருக்கம் என்ன? தனிநபர்கள் வெவ்வேறு வகையான நுண்ணறிவுகளை கொண்டுள்ளனர். அதான் அவர் சொல்ல வார. தர்க்கம், மொழியியல், தர்க்கம், இடம்சார், இசை, உடல் இயக்கவியல், தனிப்பட்ட அதாவது ஆளிடை, ஆழகம், இன்டர்பர்சனல், இன்ட்ரா பர்சனல் மற்றும் இயற்கை. இதனுடைய பயன்பாடு என்னன்னு கேட்டால், வகுப்பறை பிரயோகம் என்னன்னு கேட்டால், சரிதானே? இவருடைய கார்டனுடைய 8 வகை நுண்மதியினுடைய கருத்தின் அடிப்படையில எங்களுக்கு இவருக்கு கடும் வரவேற்பு கிடைச்சது. இந்த நுண்மதிக்கு எப்படி கேட்டால், இவர் ஒரு நல்ல ஃபேமஸான உளப்பகுப்பாய்வாளர். ரைட்? அதே நேரம் வந்து இந்த இவர் சொல்றது, நாங்கள் மிக முக்கியமாக வந்து இந்த கார்டனருடைய நுண்மதியை பொறுத்தவரையில வந்து வகுப்பறை பிரயோகம் அதிகமாக காணப்படுகிறது. விசேஷமாக நீங்க பார்த்தீங்கன்னு கேட்டால், பல்வேறு நுண்ணறிவுகளை பூர்த்தி செய்வதற்கான அறிவுறுத்தல்களை மாணவர்களையே நாங்கள் ஆசிரியர்கள் வேறுபடுத்தி வழங்கலாம். மாணவர்களின் பலம், அவர்களுடைய பலயினம், அவர்கள் எதிர்பார்க்கின்ற தேவைகள் எல்லாம் எங்களுக்கு விளங்கும். அதன் அடிப்படையில நாங்கள் கற்பித்தல் உத்திகளையும் மதிப்பீட்டு முறைகளையும் பயன்படுத்திக் கொள்ளலாம். சில மாணவன் நல்லா பாடுவார், சிலருக்கு வந்து நல்ல லாங்குவேஜ் வரும், சிலருக்கு வந்து நல்ல மேத்தமெட்டிக்ஸ் வரும். லாங்குவேஜ் செய்யறவன் மேத்தமெட்டிக்ஸ் செய்வான், சில டைம்ல மேத்தமெட்டிக்ஸ் செய்யறவன் லாங்குவேஜ் செய்வான், சில டைம்ல மேத்தமெட்டிக்ஸ் தனியா ஒரு ஆளுக்கு வரும். சிலருக்கு இசை சார்ந்த நல்ல ஆற்றல் இருக்கு, சிலருக்கு வந்து நல்ல கம்யூனிகேஷன் ஸ்கில், சிலர் வந்து தன்னை தனக்குள்ள தன் ஆற்றலை தானாக விளங்கிக் கொள்வார். சிலர் வந்து நேச்சுரலாக சில விஷயங்களை ரசிக்கக்கூடியவங்க, இயற்கையாகவே காணப்படக்கூடிய சில விடயங்களை கண்டுகொள்ளுவாங்க. உதாரணமாக நுண்ணறிவு போட்டி பயிற்சிக்கெல்லாம் அநேகமாக இந்த இடைவெளி சார்ந்த நுண்ணறிவு கேள்விகள் வேற. பார்வை இடைவெளி, அவதானத்தினூடாக வேறுபட்ட உருவை கண்டுபிடிக்கிறது, ஒத்த உருவை கண்டுபிடிக்கிறது, குறைபாடான இடத்தை நீங்க கண்டுபிடிக்கிறது, அந்த மாதிரியான கேள்விகள் எல்லாம் வரும். ஆகவே இந்த வகுப்பறை பிரயோகம் வந்து அதிகமாக இருக்கும். கார்டனருடைய இந்த நுண்மதி கோட்பாடை நீங்க வச்சுக்கொண்டு ஒரு ஆசிரியர் வகுப்பறையில் நிறைய விடயங்களை பிரயோகிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஏன் நான் இதை படிப்பேன் என்று கேட்டால், கட்டாயம் கற்பித்தலியல்ல வந்து மிக முக்கியமான விஷயம், ஒவ்வொரு பிள்ளையிலையும் காணப்படுகின்ற திறமைகளை நீங்க கண்டுபிடிக்க வேணும். ரைட்? ஒவ்வொரு பிள்ளைகளையும் காணப்படுகிற திறமைகளை கண்டுபிடிச்சு அதுக்கு ஏற்றவாறு நீங்க கற்ற கற்பித்தல் பணிகளை திட்டமிட்டுக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக நாங்கள் பார்க்க போறோம் கார்ல் ரோஜர்ஸ் மனிதநேயம் தொடர்பான கற்றல் கொள்கை, ஹியூமனிசம்.
என்று நாங்கள் சொல்லுவோம். கார்ல் ரோஜர்ஸனுடைய கொள்கை வந்து கார்ல் ரோஜர்ஸ் வந்து மற்றும் ஆப்ரஹாம் மாஸ்லோவினுடைய தேவை பகுப்பாய்வு கோட்பாடு நீங்க படிச்சிருப்பீங்க சின்னல இருந்து இல்லையா? அன்பு தேவை, காப்பு தேவை, கணிப்பு தேவை, ரைட்? கார்ல் ரோஜர்ஸ் அவரும் மனிதம் தொடர்பான கற்றல் கொள்கைகளும் முன்வைக்கிறார். அதாவது கல்வி ஒரு முழு நபர் மீது கவனம் செலுத்த வேண்டும். அவர்களுடைய உணர்வு, உணர்ச்சி, உளவியல் வளர்ச்சி உட்பட சகல விஷயத்தையும் கருத்தில் கொள்ள வேண்டும். பிரயோகம் வந்து பார்க்கணும், ஆதரவான மற்றும் வளர்க்கும் வகுப்பறை சூழலை உருவாக்க வேண்டும். பிள்ளைகளுக்கு பொருத்தப்பாடான சொல்றது கண்டியூசிவ் லேர்னிங் என்வாயன்மெண்ட், கற்றலுக்கு உகந்த சூழலை நாங்கள் உருவாக்க வேண்டும். பிள்ளைக்கு பொருத்தமான விருப்பமான ஒரு கற்றல் சூழலை நாங்கள் உருவாக்கி கொடுக்க வேண்டும். மாணவர்களை மையமாக கொண்ட கற்றல் அங்க நடக்க வேண்டும். செல்ஃப் திங்கிங், செல்ஃப் ரியலைசிங், ஒவ்வொரு பிள்ளையும் தன்னை தானே உணரக்கூடிய மாதிரி, தன்னை பற்றி விளங்கிக் கொள்ளக்கூடிய வாறு ஆசிரியர்கள் அவர்களை வழிப்படுத்த வேண்டும். அவருடைய பர்சனல் டெவலப்மெண்ட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கலாம் ஒவ்வொரு பிள்ளையினுடைய. ஆகவே இந்த மனிதநேயத்தின் அடிப்படையில் கார்ல் ரோஜர்ஸ் வந்து தன்னுடைய கற்றல் கொள்கைகளை அவர் முன்வைக்கிறார். ஆபிரகாம் மாஸ்லோவும் அப்படித்தான் சொன்னார். ஒரு பிள்ளைக்கு ஒரு தேவை பூர்த்தி செய்யப்படாட்டா மற்ற தேவை வந்து நிறைவேற்றப்படாது. வெயிட் a minute. இப்ப மாஸ்லோவினுடைய தேவை படிமுறை கோட்பாடு அல்லது தேவை கோட்பாடுன்றதை நீங்க படிச்சிருப்பீங்க. அதை இருந்தாலும் நான் அதை உங்களுக்கு இப்ப ஷாவணப்புறேன். மாஸ்லோவினுடைய தேவை பகுப்பு கோட்பாடு பற்றிய சிறு விளக்கம். இங்க பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, மாஸ்லோனுடைய தேவை பகுப்பு கோட்பாடை வந்து நாங்கள் இப்படி பார்க்கிறோம். அதாவது உளவியல் ரீதியானது. உணவு, தங்குமிடம், உடை, இது வந்து அவருடைய அடிப்படை தேவைகள். மற்றது வந்து சேஃப்டி, பாதுகாப்பு தேவை. பிசிக்கலி உடல் ரீதியாக பிள்ளை வந்து பாதுகாப்பு உணர வேண்டும். மற்றது வந்து சமூக தேவை, ஃப்ரெண்ட்ஷிப், குரூப் மெம்பர்ஸ், சமூக தொடர்பு, இதெல்லாம் இருக்கணும்னு ஒவ்வொரு நபரும் விரும்புவாங்க. மற்றது தன்னிறைவு தேவை, அதாவது அங்கீகாரம், கணிப்பு, அது சொல்றது கணிப்பு தேவை. பிறர் அங்கீகாரம், டீச்சர் தன்னை சரியென்று சொல்லணும், டீச்சர் செய்யறத தன்னை பாராட்டணும். அப்படி அடுத்தது வந்து இங்க பாத்தீங்கன்னா செல்ஃப் கான்பிடன்ஸ், தன்னம்பிக்கை, இதெல்லாம் அது கூட வளர்ச்சி அடையும். மற்றது சுய தன்னிறைவு, இது வந்து என்ன சொல்றது கணிப்பு தேவை. இது சுய தன்னிறைவு, செல்ஃப் ஃபுல்ஃபில்மென்ட் சொல்றது.
அதாவது உள ரீதியான வளர்ச்சிக்கு வந்து சுய தன்னிறைவு தேவை பூர்த்தி செய்யப்பட வேண்டும். இது பூர்த்தி செய்யப்படாட்டா இது பூர்த்தி செய்யப்படாது. இது பூர்த்தி செய்யப்படுவதில் குறைபாடு இருந்தால் அடுத்த சமூக தேவை பூர்த்தி செய்யப்படாது. சமூக தேவை நிறைவேற்றப்படாட்டால் அவருக்கு கணிப்பு தேவை உணரப்படாது. கணிப்பு தேவை பூர்த்தி செய்யப்படாட்டா சுய தன்னிறைவு தேவை பூர்த்தி செய்யப்படாது. இப்படி மாஸ்லோவினுடைய கோட்பாடு வந்து சொல்லுது. ஆகவே அப்ப இது வந்து இதெல்லாம் மனிதநேயத்தை ஹியூமனிசத்தை அடிப்படையாக வச்சுதான் இந்த கொள்கைகள் வந்து முன்வைக்கப்படுது. அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, நீங்க படிச்சிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, சின்னல நாங்க எல்லாரும் படிச்சிருப்போம், பரவாயில்ல. இப்ப நாங்க அடுத்தது ஹலோ, நோட்ஸ் வந்து ஷேர் பண்ணப்பட்டிருக்குதா? ஓம் சார், ஓம் சார், ஓம் சார். வந்து நீங்கள் வந்து கார்ல் ரோஜர்ஸ் அவருடைய கோட்பாடை, அப்ரஹாம் மாஸ்லோவுடைய கோட்பாடை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். மனிதாபிமான அடிப்படையில் மனிதனுக்கு மனிதத்துவத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவருடைய கோட்பாடுகள் வந்து முன்வைக்கப்படுகிறது. சரிதானே? அடுத்தது வந்து கொஞ்சம் நீங்க டவுட்ஸ் கேட்கிறதுனால கேட்கலாம், சொல்லுங்க. அடுத்ததான் நாங்கள் பார்க்க போறோம் அதாவது சிச்சுவேட்டட் லேர்னிங் என்று நாங்கள் பார்த்துட்டோம். சூழ்நிலையில் அமைந்துள்ள கற்றல். இது வந்து ஜீன் லாவும் எடியன் வெங்கரும் சொல்லியிருக்கிறார்கள். அவருடைய கோட்பாடு என்ன சொல்லுகிறா, கற்றல் என்பது ஒரு சமூக செயல்முறையாகும். இது நடைமுறையில் உள்ள சமூகங்களில் பங்கேற்பதன் மூலம் குறிப்பிட்ட சூழல்களில் நிகழ்கிறது. கற்றல் என்பது ஒரு சமூக செயல்முறையாகும். இது நடைமுறையில் உள்ள சமூகங்களில் பங்கேற்பதன் மூலம் குறிப்பிட்ட சூழல்களில் நிகழ்கிறது. அதாவது சமூக கற்றல் நடைபெறுவது ஒரு சமூகத்தோட தொடர்புதான் என்றதை இவங்க சொல்றாங்க. சமூகங்களுடைய பங்கேற்பு, பார்ட்டிசிபேஷன் இருக்கணும் ஒரு கற்றல் நடக்கிறதுக்கு என்றதை சொல்றாங்க. அந்தந்த சூழல்கள்ல வந்து கற்றல் நடைபெறும். உதாரணமாக சொல்லுவேன், ஒரு திருமண வைபவத்துல வந்து நாங்கள் சமூகங்கள் பங்கேற்கிறது. ஆகவே திருமணம் ஒன்று எப்படி நடக்கிறது, அல்லது திருமணத்தினுடைய மீனிங் என்ன, இதுகளை எல்லாத்தையும் நாங்கள் அங்க கற்றுக்கொள்ளக்கூடியவாறு இருக்கும். கலாச்சாரம், பண்பாடு, சடங்கு, இதுகள் எல்லாம் அங்கு கற்றுக்கொள்ளக்கூடியவாறு இருக்கும். அல்லது கோயில் சடங்கு நடக்குது என்று சொன்னா, கோயில் சடங்குல வந்து எப்படி நாங்கள் சமய நம்பிக்கைகளை அதன் மூலமாக பாரு கட்டி எழுப்புறோம், சமயம் வந்து ஏன் தேவை என்பது போன்ற லேர்னிங் வந்து எங்களுக்கு அந்த சூழலில நடக்கிற நிகழ்வினூடாக எங்களுக்கு கற்றலாக இடம்பெறும். ஆகவே பிரயோகம் வந்து சமூக கற்றலிலும் கூட்டான செயற்றிட்டங்களிலும் பங்கு பெற்றுவதை ஊக்கப்படுத்த வேண்டும். யதார்த்தமான உலக சூழலுக்கு ஏற்ப நிஜமான கற்றல் அனுபவங்களை உருவாக்கி கொடுக்க வேண்டும். ஆகவே அந்த நிஜமான, அதை நாங்கள் சொல்றது வந்து ஒத்தன்டிக் லேர்னிங் சொல்லுவோம் நாங்கள். ஒத்தன்டிக் லேர்னிங் என்றால் யதார்த்தமான கற்றல், நிஜமான கற்றல் நடக்கும். அப்ப கற்பனையில வந்து பிள்ளை லேர்ன் பண்ணவே இல்லாத இதை. ஆகவே நிஜமான கற்றல் நடைபெறுவதை நாங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆகவே அந்த சிச்சுவேட்டட் லேர்னிங் என்பது அதான், உரிய சூழலுக்கு ஏற்ப நிஜமான கற்றல் அங்கு நடைபெறுவதற்கான வாய்ப்புகளை நாங்கள் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். சரிதானே? இப்போ இந்த 7வது விடயத்தோட நாங்கள் நிப்பாட்டிச்சு அடுத்த விஷயத்துக்கு நாங்கள் போவோம். அப்ப நான் நேற்று சொன்னா மிக முக்கியமான கொள்கைகளுக்குள்ள வந்து கல்வி கொள்கைகளும் நடைமுறைகளுக்குள்ளேயும் 8 கொள்கைகள் சொன்னான் இல்லையா? இப்ப இதுவரைக்கும் எத்தனை முடிச்சிருக்கேன் உங்களுக்குன்னா, எத்தனை உங்களுக்கு விளங்கப்படுத்திருக்கேன்? நோட்ஸா இப்ப அனுப்புவேன்னா எத்தனை விளங்கப்படுத்திருக்கேன்? 6 விளங்கப்படுத்திருக்கேன். ரைட். சரி, இப்ப நாங்கள் பார்ப்போம், கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி பார்ப்போம். அதாவது 21ஆம் நூற்றாண்டுக்கான திறன்கள் பற்றி நாங்கள் பார்க்க போறோம். 21ஆம் நூற்றாண்டுக்கான திறன்கள் ஸ்லைட் ஷேர் பண்ணப்பட்டிருக்குதா? கல்வியும் 21ஆம் நூற்றாண்டு திறன்கள், இது கட்டாயம் தேவை. உங்களோட கேள்வி, கணக்க கேள்வி வந்து இது உள்ளடக்கியதாக இருக்குது இல்லையா? என்ன சொல்றீங்க? நிறைய வினாக்கள்
இதை கொஞ்சம் தெளிவாக நீங்க விளங்கிக் கொள்ள வேண்டும். 21ஆம் நூற்றாண்டு திறன்களும் கல்வியும் பற்றி நாங்கள் பார்க்க போறோம். அந்த அடிப்படையில சரிதானே, கல்வி 21ஆம் நூற்றாண்டுக்கான திறன்கள் உங்களுக்கு தெரியும். நான் சின்ன ஒரு விளக்கம் மட்டும் தான் தந்துட்டு போறேன். உண்மையா எங்கட கல்வியில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன, உண்மையான பிரச்சனை என்ன? So what is our problem in education? யாராவது சொல்ல முடியுமா? இங்க பாத்தீங்கன்னு கேட்டா யதார்த்தமாக யோசிங்க. Right? இங்கே கணக்க விதமான அந்த படத்தை பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நிறைய யானை இருக்குது இல்லையா, நிறைய விலங்குகள் இங்க இருக்குது. Right? Everybody has to take the same exam. என்ன எக்ஸாம்? Please climb that tree. இந்த மரத்தை பாயோட சார் என்ன சொல்ற, மாஸ்டர் என்ன சொல்ற? விளக்கம் இல்லாம இருக்கு சார், கதைக்கிறது கொஞ்சம் விளக்கம். நான் கேட்கிற விளக்கம் இல்லையா சார்? விளங்குது சார். விளங்குதா இந்திரன் சார்? ஓம் சார், விளங்குது சார், விளங்குது. சரி. என்னடா இங்க வாத்தியார் என்ன சொல்றார், இவ்வளவு மாணவர்களின் லைன் அழிப்பாட்டி போட்டு ப்ளீஸ் கிளைம் தட் ட்ரீ. அவர் இந்த மாணவர்களுக்கு வைக்கிற பரீட்சை என்ன? இந்த மரத்தை எல்லாருமே இந்த மரத்தை பாயணும் என்று சொல்றேன் இல்லையா? சாத்தியமா சொல்லுங்க. இதுல காகம் நிக்குது, குரங்கு நிக்குது இல்லையா, பெண் குயின் இருக்குது, ஆணை இருக்குது, டேங்குக்குள்ள இருக்கு ஃபிஷ் இருக்குது, என்ன எல்லா விலங்குகளும் இங்க இருக்குது இல்லையா? ஆனா என்ன சொல்றோம் நாங்கள், என்ன ஷேப்ல இருந்தாலும் சரி, என்ன வடிவத்தில் இல்ல இருந்தாலும், சார், இல்ல. என்ன உயரத்தில் இருந்தாலும் சரி, உயரம் கட்டையா இருந்தாலும் சரிதான், எங்களுக்கு எல்லாரும் ஒரே எக்ஸாம் செய்யுங்க அப்படிதான் சொல்றோம். அதாவது ஒவ்வொரு மாணவர்களுக்கும் இருக்கிற ஆற்றல்கள், கெப்பாசிட்டி, திறன்கள், இயலுமைகள் வித்தியாசம். நம்ம அதையெல்லாம் கருத்துல கொள்றது இல்லை. இப்ப பார்த்த கல்விக் கொள்கைகளை நீங்க ஞாபகத்துல வச்சுக்கணும். உதாரணமாக கார்டனருடைய 8 வகை நுண்மதிகள் இல்லையா, ஒவ்வொரு ஆளுக்கு இருக்கக்கூடிய ஆற்றல்களும் இயலுமைகளும் ஒவ்வொரு ஆனவை. ஆனா நாங்க அதுகளை எல்லாம் கருத்துல கொள்ளாமலுக்கு எங்களுடைய நாட்டு எஜுகேஷன் சிஸ்டம் என்ன செய்யுது, எல்லா மாணவர்களுக்கும் எல்லாருக்குமே ஒரே விதமான பரீட்சையை தான் நாங்கள் வைக்கிறோம். அது எப்படி இருக்குன்னு கேட்டால், 21ஆம் நூற்றாண்டு பிள்ளைகளுக்கு நாங்க என்ன செய்யறோம், 20ஆம் நூற்றாண்டு முதியோர்களால 19ஆம் நூற்றாண்டு கலை திட்டத்தை 18ஆம் நூற்றாண்டு நுட்பங்களை பயன்படுத்தி சொல்லிக் கொடுக்கிறோம். விளங்கிட்டா? 21st century kids are being taught by the 20th century adults using 19th century curriculum and techniques on an 18th century calendar. அதாவது 18ஆம் நூற்றாண்டுல இருந்த நுட்பங்களை பயன்படுத்தி 19ஆம் நூற்றாண்டுல கலை திட்டத்தை வடிவமைத்து 20ஆம் நூற்றாண்டு முதியோர்களால் 21ஆம் நூற்றாண்டு சிறார்களுக்கு கற்பிக்கிறோம். எப்படி இருக்கு? நான் சொல்றது மாறி சொன்ன 21ஆம் நூற்றாண்டு பிள்ளைகளுக்கு 20ஆம் நூற்றாண்டு முதியோர்களால் 19ஆம் நூற்றாண்டு கலை திட்டத்தை பயன்படுத்தி 18ஆம் நூற்றாண்டு நுட்பங்களை டெக்னிக்ஸை பயன்படுத்தி கற்பிக்கிறோம். யாருக்கு? 21ஆம் நூற்றாண்டு பிள்ளைகளுக்கு. எத்தனை நூற்றாண்டு கடந்து? 18, 19, 20, 21. 3 நூற்றாண்டு கடந்து 4ஆம் நூற்றாண்டுல உள்ள ஜெனரேஷனுக்கு படிப்புகிறோம். இது எந்த அளவுக்கு சாத்தியம்? ஆகவே எஜுகேஷன் நிலைபெறான அபிவிருத்திக்கான கல்வியை தர வேண்டும், அல்லது பேண்தகு நிலைபெறான அல்லது பேண்தகு கல்வியை எங்களுக்கு தர வேண்டும். சரிதானே?
இலங்கையினுடைய பொருளாதார வளர்ச்சியை பார்த்தீங்கன்னு கேட்டால் 70ஆம் ஆண்டு தொடக்கம் 2013ஆம் ஆண்டு வரைக்கும் உதாரணத்துக்கு தந்திருக்கிறோம். விவசாயத்தினூடாக எப்படி கைத்தொழில் துறையினூடாக கட்டுமான பணியினூடாக பொருளாதாரம் எப்படி வளர்ச்சி அடைந்தது, ஏற்றுமதியினூடாக போக்குவரத்தினூடாக சேவைகளினூடாக இந்த அளவுக்கு வளர்ச்சி அடைந்தது. விவசாயம் 38.1% இருந்தது 70ஆம் ஆண்டுல. 2013 அது எப்படி மாறி இருக்குது? 10.8% அதனுடைய வளர்ச்சி குறைவடைந்திருக்குது இல்லையா? அதாவது இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்துல பங்களிப்பு செய்கின்ற பங்களிப்பு செய்கின்ற அளவு தான் இது இல்லையா? இந்த நாட்டின் பொருளாதாரத்தை கட்டியெழுப்புறதுக்கு ஒவ்வொரு துறையும் வழங்கிய பங்களிப்பு. என்ன சொல்லுவீங்க? இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும். இத்தனைக்கும் எங்களோட நாடு ஒரு சிறிய குட்டி நாடு, 65,610 சதுர கிலோமீட்டர் உள்ளது இல்லையா? என்ன அதே நேரம் இங்க இருக்கிற நாடு என்னது? என்ன நாடு இது சொல்லுங்க? இது என்ன நாடு? சிங்கப்பூர். வெறுமனே 716.1 கிலோமீட்டர் ஸ்கொயர் சதுர கிலோமீட்டருடைய நாடு. எப்படி வளர்ச்சி அடைந்திருக்கின்றது பாருங்க. ஒப்பீட்டுக்கு நான் போட்டிருக்கேன். சரி, அந்த அடிப்படையில உள்நாட்டு கிராஸ் டெமோக்ராட்டிக் ப்ராடக்ட் சொல்லப்படுகிற உள்நாட்டு உற்பத்தி வீதம், ரைட்? உள்நாட்டு உற்பத்தி வீதம் எங்கட நாட்டுல எப்படி இருக்கிறது? விவசாயம் 1.1, உள்நாட்டு உற்பத்தி வீதத்தில் பங்களிப்பு செய்கின்ற அளவு, இண்டஸ்ட்ரி கைத்தொழில்கள் 21.9, சேவைகள் 57.4. ஆகவே இப்ப நடக்கின்ற உங்களுக்கு தெரியும் 17ஆம் 18ஆம் நூற்றாண்டுகள்ல ஐரோப்பாவில் ஏற்பட்ட கைத்தொழில் புரட்சியை தொடர்ந்து பல்வேறு விதமான மாற்றங்கள் இந்த உலகத்துல ஏற்படுத்தப்பட்டு கொண்டு வருகிறது இல்லையா? இந்த அடிப்படையில இப்போ 4.0 இண்டஸ்ட்ரி, நாங்க படிக்க வேண்டிய கல்வியும் 4.0 எஜுகேஷன் 4.0, அதாவது 4 வேர்ஷன், அதாவது கைத்தொழில் புரட்சி 4.0. இப்போ ஒரு 4வது ஜெனரேஷன்ல நாங்கள் இருக்கிறோம். இங்க பாத்தீங்கன்னு கேட்டால் முதலாவது ஜெனரேஷன், ரைட்? இப்ப நீராவியை பயன்படுத்தி நீராவியை பயன்படுத்தி இயங்கிய இயந்திரங்களை கொண்டது கைத்தொழில் உலகம் அந்த காலத்து 1.0. 2.0 எப்படி மாறிச்சு? மாஸ் ப்ரொடக்ஷன், மின்சாரத்தை பயன்படுத்தி ஒரு இயந்திரங்கள் உருவாக்கப்பட்டது. 3.0 இண்டஸ்ட்ரி எப்படி இருந்தது? எலக்ட்ரானிக் அண்ட் ஐடி சிஸ்டம்ஸ் பயன்படுத்தப்பட்டதாக இருந்தது இல்லையா? பிறகு இப்ப மாறி இருக்க 4.0 சைபர் பிசிக்கல் சிஸ்டம், சைபர் என்று சொல்லக்கூடிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி உருவாக்கப்பட்ட ஒரு உலகத்தில் நாங்கள் வாழ்கிறோம். அந்த அடிப்படையில் 4th இண்டஸ்ட்ரியல் ரிவல்யூஷன், இந்த 4.0 என்று சொல்லப்படுகின்ற இந்த கைத்தொழில் புரட்சி என்னென்ன மாற்றங்களை ஏற்படுத்தி இருக்கிறது என்றது நீங்க பாருங்க. 1.0 இருந்து 2.0 இருந்து வளர்ச்சி அடைந்து 3.0 இருந்து மாறி 4.0க்கு நாங்கள் இப்ப இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்ப நடக்கிற கைத்தொழில் புரட்சி என்ன? 4.0. ஆகவே இந்த 4.0ல பாத்தீங்கன்னு கேட்டால் மொபைல் டிவைசஸ், மொபைல் போன், ஐஓடி பிளாட்ஃபார்ம்ஸ், கிளவுட், அதே போல நிறைய 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 புது விஷயங்கள் எல்லாம் வந்துட்டு இல்லையா? லொகேஷன் டிரெக்ஷன் காட்டுற டெக்னாலஜிஸ், அட்வான்ஸ் ஹியூமன் மெஷின் இன்டர்ஃபேஸஸ், ஐயால பார்த்து கண்ணால பார்த்த உடனே எங்கட போன்ல ஓப்பன் ஆகுது இல்லையா? உண்மை இல்லையா? அதே போல 3D பிரிண்டிங், அதே போல ஸ்மார்ட் சென்சர்லயே வந்துட்டு நிறைய விஷயங்கள். இப்படி 4.0 3 விதத்துல நாங்கள் இதை பார்க்கலாம். ஒன்று டிஜிட்டலைசேஷன், எண்ம ஒருங்கிணைப்பு. ரெண்டாவது digitalization of product and service offerings.
எண்மம், டிஜிட்டல்ன்றது எண்மம் என்று சொல்றது, எண்ம உற்பத்திகள். உதாரணமாக ஒரு குக்கர், டிஜிட்டல் குக்கர். அதே போல 3 மூன்றாவது விஷயம் என்னது? டிஜிட்டல் பிஸ்னஸ் மாடியூல்ஸ் அண்ட் கஸ்டமர் ஆக்சஸ். இப்போ பார்த்தீங்கன்னா பேங்க் பேங்க் ஓப்பன்ல இருக்கும், பட் நாங்கள் டிரான்சாக்ஷன் எல்லாம் எங்க இங்கெல்லாம் நாங்கள் செய்கிறோம் இன்னொரு சைட்ல. அந்த அளவுக்கு 4.0 வந்து இது 3 விதத்திலையும் வளர்ச்சி அடைந்திருக்கிறது. அந்த அடிப்படையில் தமிழ்ல சொல்ல போனால் செயற்கை நுண்ணறிவு, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எங்களுக்கு டெவலப் ஆகிருக்கிறது. அடுத்தது இணையத்துடன் இணைக்கும் பின்னல் அமைப்பு, அதான் ஐஓடி. அடுத்தது பெரும் தரவு பகுப்பாய்வு, பிக் டேட்டா அனாலிசிஸ். அடுத்தது மேக கணிமை, மேகம்னா கிளவுட், வாகனத்தில் இருக்கிற மேகம் கிளவுட். கிளவுட்ல கம்ப்யூட்டிங், கிளவுட்ல வந்து சர்வ் பண்ணக்கூடிய மாதிரி இப்ப வந்துட்டு. அந்த அடிப்படையில 21ஆம் நூற்றாண்டு திறன்களை பற்றி நாங்கள் இப்ப பார்க்க போறோம். இதுலயே இருக்கு 21ஆம் நூற்றாண்டுக்கான திறன்கள். 21ஆம் நூற்றாண்டுக்கான திறன்களை பற்றி நீங்கள் பார்க்கக்குள்ள வந்து பாத்தீங்கன்னு கேட்டால் 3 வகையான திறன்களாக நாங்கள் பிரிக்கிறோம், வடிவா கேட்கிறோம். கேள்வி பேப்பர்ல எந்த திறனை கேட்கிறாங்கன்றதை நீங்க கண்டுபிடிக்க வேணும். ஒன்று லேர்னிங் ஸ்கில்ஸ், கற்றல் திறன். ஒரு இப்பத்திய தொழிற்சந்தை உலகத்துல வந்து பிள்ளைகள் வந்து போட்டித்தன்மை மிக்க இந்த தொழிற்சந்தை உலகத்துல வந்து தான் நின்று பிடிக்கணும் என்றால் இந்த 3 திறன்களையும் அவர் பெற்றிருக்க வேண்டும். ஒன்று லேர்னிங் ஸ்கில்ஸ், கற்றல் திறன். மற்ற லிட்ரஸி ஸ்கில்ஸ், எழுத்தறிவு திறன். மூன்றாவது லைஃப் ஸ்கில்ஸ், வாழ்க்கை திறன். அதாவது இந்த லேர்னிங் ஸ்கில்ஸ் 4C என்று சொல்லுவோம் நாங்கள். 4C: கிரிட்டிக்கல் திங்கிங், விமர்சன ரீதியான சிந்தனை அல்லது தர்க்க ரீதியான சிந்தனை. கிரியேட்டிவிட்டி என்றால் ஆக்கத்திறன். கொலாபரேஷன், கூட்டாக செயற்படுத்துறேன். கம்யூனிகேஷன், சிறந்த தொடர்பாடல். கம்யூனிகேஷன் நல்லா இருக்கும். அப்ப இந்த 4Cயை சொல்றது கற்றல் திறன்கள், லேர்னிங் ஸ்கில்ஸ். கொடுக்கலாம் மாணவர்கள் பெற வேண்டிய 4 கற்றல் திறன்களை குறிப்பிடுக. கேள்வி வந்திருக்கட்டு நினைக்கிறேன் இல்லையா? அடுத்தது லிட்ரஸி ஸ்கில்ஸ் என்ற எழுத்தறிவு திறன்கள் என்றது, இது சொல்றது ஐஎம்டி என்று நாங்கள் சொல்லுவோம். ஐஎம்டி இன்ஃபர்மேஷன், தகவல். தகவல் வந்து ஒரு லிட்ரஸி ஸ்கில்லாக கணிக்கப்படுகிறது. தங்களுக்கு இருக்க வேண்டிய ஒரு எழுத்தறிவு திறன். மற்றது மீடியா, மீடியா என்றால் ஊடகங்கள். மற்றது டெக்னாலஜி, தொழில்நுட்பம். ஆகவே இந்த ஐஎம்டி என்பது ஷோர்ட்டாக சொல்றோம். ஐஎம்டி லிட்ரஸி ஸ்கில், 4C கற்றல் திறன், எழுத்தறிவு திறன், ஐஎம்டி. அடுத்தது வந்து லைஃப் ஸ்கில்ஸ். லைஃப் ஸ்கில்ஸ் என்னன்னா வாழ்க்கை திறன். அது சொல்றது பிளிப்ஸ் என்று சொல்றோம். பிளிப்ஸ், FLI, பிளிப், PS, பிளிப்ஸ் என்று சொல்றோம். வாழ்க்கை திறன்கள். பிளிப்ஸ் என்றால் F வந்து பிளெக்சிபிலிட்டி என்ற நிகழ்ச்சித்தன்மையானது. L என்றால் லீடர்ஷிப், தலைமைத்துவம். I என்றால் தொடக்க கற்றல், தொடங்குறது, இனிஷியேட்டிவ். இங்க பார்த்துருக்கீங்க, இந்த கேள்வி வந்திருக்கல, இனிஷியேட்டிவ். P வந்து ப்ரொடக்டிவிட்டி, உற்பத்தி திறன். சோஷியல் ஸ்கில்ஸ் வந்து சமூகத்திறன். ஆகவே சொல்லுங்க பாப்போம். முதலாவது 4C, இரண்டாவது ஐஎம்டி, மூன்றாவது வந்து பிலிப்ஸ். 4C என்றது என்ன? லேர்னிங் ஸ்கில்ஸ். ஐஎம்டி என்றது என்னது? லிட்ரஸி ஸ்கில்ஸ். பிலிப்ஸ் என்றது என்னது? வாழ்க்கை திறன்கள். கற்றல் திறன், எழுத்தறிவு திறன், வாழ்க்கை திறன், விமர்சன ரீதியான சிந்தனை, படைப்பாற்றல், சேர்ந்து வாழுதல், தொடர்பாடுதல். எழுத்தறிவு திறன் என்னது? தகவல் தொழில்நுட்பம், ஊடக எழுத்தறிவு, தொழில்நுட்ப எழுத்தறிவு. வாழ்க்கை திறன் என்னது? நெகிழ்ச்சித்தன்மை, தலைமைத்துவம், ஆரம்பிக்க திறன், உற்பத்தி திறன், சமூகத்திறன். இதைத்தான் நீங்க இப்ப பார்த்து இந்த 4C இது. ரைட். அடுத்தது
இது வந்து லேர்னிங் ஸ்கில்ஸ் இல்லையா, எழுத்தறிவு திறன். இந்த சாரி, எழுத்தறிவு திறனும். அடுத்து வாழ்க்கை திறன். இதெல்லாம் முழுக்க போட்டுருக்கு. ஃபோசிஸ், ஐஎம்டி, பிளிப்ஸ் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதான் 21ஆம் நூற்றாண்டுக்கான திறன்கள். மாணவர்களுக்கு நாங்கள் இந்த திறன்களை பெற்றுக் கொடுக்க வேண்டும். சரிதானே? தேர்ச்சிகள் இல்லை, ஆக்சுவலா திறன்கள். சரி, இப்ப பார்ப்போம். கற்றல் திறன் என்பது என்ன, கொஞ்சம் டீப்பா பார்ப்போம். சரியா? ஒரு 5 மினிட்ஸ் இடைவெளி எடுப்புமா? என்ன சொல்றீங்க? ஓ சார். ஓகே சார், சரி ஓகே சார். சார். 5 மினிட்ஸ் இடைவெளி எடுப்புமா? சரி ஓம் சார், சார். ஓகே ஓகே சார்.
சரி, நாங்க தொடங்குவோம் என்ன? ஓகே. ரைட், சரி. வேகமா போறேன்னா ராம் சார், ராமன் சார், இல்ல சார். இல்லையா? ஓம் சார், ஓம் சார். சரி, விளங்குதா? சரியா சார்? இல்ல சார். நீங்க ஒன்றும் சரி. கவலைப்படாதீங்க. நான் வினாவுடைய தருவேன் உங்களுக்கு. ஓம் சார், ஓம் ஓம். தருவேன். இப்ப கொஞ்சம் அந்த விளங்கி எடுத்தா தான் சார் கொஞ்சம் சில கேள்விகள் செய்யலாம். ஓம் சார். இல்லாட்டி ஓம் நீங்க சார். கஷ்டப்படுவீங்க. இதுக்காக தான் நான் சொல்றேன். வினாவுடைய என்றால் தந்துட்டு போயிடும், பாடமாக்கிட்டு போய் எழுது. ஓம் சார், ஓம் சார். இதுக்கு என்ன பிளான் ஓம் சார், ஓம். பாடமாக்கிட்டு போய் எழுதி இயலாமா சார்? இதை கொஞ்சம் விளங்கி எடுத்துட்டு நாங்கள் மீதியை செய்யலாமா? சரியா? ஓம் சார், ஓம் சார். தேங்க்யூ சார். ஓகே, சரி. நான் வினாவிட தருவேன், யோசிக்க தேவையில்லை கிரிஜாயினி. சரி, ரைட். அடுத்ததாக இப்ப கற்றல் திறன்கள் மிக முக்கியமான திறன்கள். ஒரு ஆசிரியர் பிள்ளைக்கு இந்த 21ஆம் நூற்றாண்டு திறன்களை பெற்றுக் கொடுக்க வேண்டிய மிக முக்கியமான பொறுப்பு இருக்குது. அதுல முதலாவது வகை திறன் வந்து என்னது? கற்றல் திறன்கள் 4C என்று சொல்லுவோம் இல்லையா? அப்ப அதைத்தான் சொல்றது கிரிட்டிக்கல் திங்கிங், விமர்சன ரீதியான சிந்தனை அல்லது தர்க்க ரீதியான சிந்தனை. நீங்க எப்படியும் பாவிச்சு கொள்ளலாம், சரியா? அந்த அடிப்படையில வந்து நுண்ணிய சிந்தனை, கிடைக்கும் தகவல்கள் தர்க்க ரீதியாக மதிப்பீடு செய்வதன் மூலம் சரியான தீர்மானங்களை மேற்கொள்ள. சில இடங்களில் நுண்ணிய சிந்தனை என்று பயன்படுத்துவாங்க. கிரிட்டிக்கல், வெரி 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 கிரிட்டிக்கல், அதாவது மிகவும் நுட்பமான நிலைமை சிந்தனை, தர்க்க ரீதியான சிந்தனை, விமர்சன ரீதியான சிந்தனை. ஆகவே கிடைக்கின்ற தகவல்களை தர்க்க ரீதியாக மதிப்பீடு. தர்க்க ரீதியான என்ன? ஏன், எதற்கு, எப்படி, எப்படி, எந்த அளவுல, அப்படி இருக்கலாமா, இல்லையா, சரியா, பிள்ளையா, உண்மையா, பொய்யா, ரைட்? அப்படி பாக்குறது இந்த தர்க்கம், ஆர்கியூ பண்றது தர்க்கம். விளங்குதா? சரியான தீர்மானங்களை மேற்கொள்ள வேண்டும் அதன் மூலம், சரியா? ரெண்டாவது, அவ பிள்ளைக்கு அந்த ஆற்றல் வேற வேணும் இல்லையா? சொல்லி கொடுக்கறத கேட்டுட்டு போற பிள்ளைகள் இப்ப இல்ல, ஓமா இல்லையா? இப்ப பிள்ளைகள் கேட்பாங்க கேள்வி, ஏன் சார் அப்படி வரும், ஏன் சார் இப்படி வரக்கூடாதுன்னு கேட்பாங்களோ இல்லையோ? அப்ப நீங்க அதை ஏற்றுக்கொள்ள வேணும், அட்மிட் பண்ணணும். வாய மூடுறா பொத்துடா, உனக்கு என்ன தேவையில்ல, பேசாம நம்ம விளங்கப்படுத்துறது மட்டும் கேளு என்றுதான் சொல்லலாம். ஏன்னு கேட்டா அந்த 21st செஞ்சுரி ஸ்கில்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்படித்தான் இருப்பாங்க. நான் உங்களுக்கு ஒரு இடத்துல காட்டுறேன், இங்க பாருங்க. 21ஆம் நூற்றாண்டு பிள்ளைகள் எப்படி இருப்பாங்கன்ற பாருங்க. 21ஆம் நூற்றாண்டு பிள்ளைகள் வந்து எப்படி இருப்பாங்க என்றதை நான் காட்டுறேன் பாருங்க. இதான் ஜெனரேஷன், நம்ம வளர்ச்சி அடைந்து வந்த பரம்பரை. இதுல இந்த ஆண்டுக்குள்ள பிறந்தாக்கள் இருக்கிறீங்களா? 1928 தொடக்க 45 இருக்கிறீங்களா? இல்லையே. இல்ல சார், இல்ல. இவங்க சைலண்ட் பரம்பரையா இருந்தவங்க, சரியா? நீ கைத்தொழில் புரட்சி விளைதா? இந்த பரம்பரை வந்து சைலண்ட் சொல்றது. அந்த பரம்பரைக்கு பேர் என்ன? ஜெனரேஷனுக்கு சைலண்ட். இந்த ஆண்டுக்குள்ள பிறந்தார்கள் 1946 64 பென்ஷனா போயிருப்பாங்க இல்லையா? அப்ப 2024 இந்த வருஷம் பென்ஷனா போறார்கள். அவங்கள வந்து சொல்றது பூமர்ஸ் என்று சொல்றாங்க. அந்த ஜெனரேஷன் என்ன சொல்றது? இல்ல சார், பென்ஷன். இப்ப நம்மளுக்குள்ள இல்ல, பட் 24ஆம் ஆண்டு ரிட்டையர் பண்றார்கள் இருப்பாங்க பெரிய செக்டர்ல இல்லையா? அவங்கள சொல்றது பூமர்ஸ் என்று சொல்லுவாங்க. அடுத்தது எக்ஸ் பரம்பரை, ஜெனரேஷன் எக்ஸ், ஜென் எக்ஸ் என்று சொல்லுவாங்க. 65ஆம் ஆண்டு 80ஆம் ஆண்டு வரைக்கும் பிறந்தாங்க. ஆறு இதுக்குள்ள இருப்போம், இதுக்குள்ள இருப்போம் இல்ல, ஓமா இல்லையா? நாங்க எல்லாரும் இந்த நான் இருக்கேன். நானும் தான், நீங்களும் தான் இதுக்குள்ளான் இருப்போம். அப்ப எங்கட ஜெனரேஷன் வந்து சொல்றது ஜெனரேஷன் எக்ஸ். மில்லேனியல்ஸ் ஜெனரேஷன் Y, அவங்க வந்து எப்ப பிறந்தாங்க? 1981ஆம் ஆண்டு தொடக்கம் 96ஆம் ஆண்டு வரைக்கும் பிறந்தாங்களா இருப்பாங்க. இந்த ஆண்டுக்குள்ள பிறந்தாங்க இருக்கிறீங்களோ? இல்லையே. இருக்கிறீங்களா? ஆறு ரவிச்சந்திரன் சார். ரவிச்சந்திரன் சார் இருக்கிறீங்க. அப்ப நீங்க ஜெனரேஷன் Y, கொஞ்சம் அட்வான்ஸ் ஆன பரம்பரை. அதுக்கு பிறகு 96ஆம் ஆண்டு தொடக்கம் 2012 வரைக்கும் பிறந்தார்கள் ஜெனரேஷன் Z. இப்ப இருக்கிற பரம்பரை 2013ஆம் ஆண்டு என்ற மகன், மூத்த மகன் 2013, அடுத்த மகன் 2016. இவங்கெல்லாம் அல்பா ஜெனரேஷன் என்று சொல்றாங்க. 2025ஆம் ஆண்டு வரைக்கும், அடுத்த ஆண்டு வரைக்கும் பிறக்கிற பிள்ளைகளை சொல்றது அல்பா ஜெனரேஷன்.
அல்பா ஜெனரேஷன் சும்மா ஜெனரேஷன் இல்லை, கடுமாக்களா இருப்பாங்க, கடும் கேள்விகள் இருப்பாங்க, கடும் பிரில்லியண்டா இருப்பாங்க. ஏன்னா நாங்க வந்து ஜெனரேஷன் எக்ஸ்ல பிறந்துட்டு அல்பா ஜெனரேஷனை ஹேண்டில் பண்ண இயலுமாங்களா? அது கிட்டத்தட்ட 3வது பரம்பரை. என்ன ராமன் சார், ஓம் சார். ஓம். 3வது பரம்பரை எங்களால ஹேண்டில் பண்ண முடியாது, கஷ்டம். கஷ்டம். வீட்டிலையும் தான் பள்ளிக்கூடத்திலையும் தான். ஏடா நாங்க இருக்கிற ஜெனரேஷன் எக்ஸ் 3வது பரம்பரையில் இருக்கிற பிள்ளைகள் எங்கட பிள்ளைகள் ஜெனரேஷன். இந்த பிள்ளைகள் எப்படிப்பட்ட ஆக்களா இருப்பாங்களா என்று கேட்டால் எல்லாத்தையும் டெக்னாலஜி, அனைத்தும் தொழில்நுட்பம். அல்பா ஜெனரேஷனுடைய தலைமுறையினரின் பண்புகள் சிலது சொல்றேன். 10 பண்புகள் சொல்ல போறேன், 8 பண்புகள். அவங்களுக்கு கொஞ்ச நேரம் தான் கவனம் செலுத்துவாங்களாம், ஆனா கூடிய விஷயத்தை பெற்றுக் கொள்வாங்களாம். கூடிய உள்ளடக்கம் இருக்குதானே, நிறைய பாடங்கள் இருக்கு, ஆனா கொஞ்ச நேரத்துல அவளை எடுத்துருவாங்க. மாறுபட்ட மற்றும் திறந்த மனம், ஓப்பன் மைண்ட், எல்லாரையும் பட்டண்டு வழியில சொல்லி விட்டுருவாங்க. எங்களை போல இருக்காது, டிஃபரெண்டான சிந்தனை இருக்கும் அவங்கள்ட்ட. உதாரணமாக நம்மட மகனுக்கு எருமை மாடு நேசினேன்னு அப்ப எருமை மாடுன்னா நீங்களே எருமை மாடுதான் கேட்பான். அப்படித்தானே? அந்த அளவுக்கு பிள்ளைகள் வந்து சொல்றேன், அப்படி ஏசுறேன் சொல்றேன், கேட்பாங்க. மக்கு பயிர்னு சொன்னா அப்ப நீங்களும் மக்கா கேட்பாங்க இல்லையா? டக்குன்னு பட்டன்னு சொல்லி விட்டுருவாங்க எல்லாத்தையும். வித்தியாசமான கற்றல் அணுகுமுறை இருக்கு படிக்கிறதுக்கு. நாங்க படிச்ச மெத்தட்டை இந்த பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்க இயலாது. வித்தியாசமான மெத்தட்ல பிள்ளைகளுக்கு சொல்லி அவங்க படிப்பாங்க. டிஜிட்டல் தளங்கள்ல இருந்து அதிக எதிர்பார்ப்பு, கம்ப்யூட்டர் அங்க இன்ஜினியர்ல இருந்துலாம் நிறைய விஷயத்தை எடுத்து படிக்குவாங்க. விஞ்ஞான சிந்தனை, சயின்டிபிக்கல் திங்கிங் அவங்களுக்கு கூட இருக்கு. கலையாற்றல் குறைந்தவர்களா இருப்பாங்க. சயின்ஸ் திங்கிங் வந்து கூடியாக்களா இருப்பாங்க. பகுப்பாய்வு சிந்தனையாளர்களாக இருப்பாங்க, அனலைட்டிக்கல் திங்கர்ஸ். கணக்க பார்ப்பாங்க, ஆராய்ச்சி செய்வாங்க, தோண்டுவாங்க, அது எப்படி இருக்கு, இது எப்படி இருக்கு, பூட்டுவாங்க, கலட்டுவாங்க. இந்த பக்கத்துல ஒரு இருந்து கலட்டி கொண்டிருக்கான், பூட்டி கொண்டிருக்கான். கட்டும் அனலைட்டிக்கல் திங்கிங் உள்ளவர்களாக இருப்பாங்க. படைப்பாற்றல் மற்றும் ஆக்கத்தினுடையவர்களாக இருப்பாங்க. ஒன்றிலிருந்து ஒன்றை கலட்டி பூட்டுவாங்க, பூட்டி புதுசு ஒன்று உருவாக்குவாங்க, அல்லது இன்னொன்று வடிவமைப்பாங்க. அப்படிப்பட்ட பிள்ளைகளாக இருப்பாங்க. ஆகவே இந்த அல்பா ஜெனரேஷனுடைய பண்புகளை நம்ம விளங்கிக் கொண்டவர்களாக இருக்க வேண்டும். நான் சொல்ற விளங்குதானே? சுபோஜினி மிஸ் இருக்கிறீங்களா? ஓம் சார். Right. ஆகவே சார் இருக்கிறோம். right. இந்த அல்பா ஜெனரேஷன்ன்றது உங்களுக்கு ஆரண்டு விளங்குதா? இந்த அல்பா ஜெனரேஷனை தான் நம்ம ஹேண்டில் பண்ற வெரி டிஃபிகல்ட். அவங்களோட பண்புகள் சொல்லியிருக்கேன் தான். ஆகவே அல்பா ஜெனரேஷனை படிப்பிக்கிறது, அந்த பிள்ளைகளை ஹேண்டில் பண்றதுக்கு பள்ளிக்கூடத்துக்குள்ள நாங்களும் என்ன இந்த இந்த திறன்கள் எங்கள்கிட்ட இல்லாம இருந்தால் அவங்கள கொண்டு வழிநடத்த இயலுமா? சொல்லுங்க பார்க்கலாம். நாங்க எங்க இருக்கிறோம்? 1 2 3 4வது இல்ல சார், இல்ல. இடத்துல இருக்கு. அட்லீஸ்ட் 3வது இடத்துல இருக்கு. சரி, அந்த அடிப்படையில இந்த கற்றல் திறன்களுக்குள்ள மிக முக்கியமானது வந்து நான் சொன்ன மாதிரி இந்த கிரிட்டிக்கல் திங்கிங், என்ன, அதாவது தர்க்க ரீதியான சிந்தனை, ஒன்றிணைந்து செயற்படல், கமான். 3வது என்னது? ஆக்கத்திறன். 4வது கம்யூனிகேஷன், தொடர்பாடல் திறன். அவ கூட்டாக ஒருங்கிணைந்து செயற்படல் என்றால் என்ன? பொது இலக்கை அடைய பலர் ஒன்றிணைந்து செயற்படுவார். ஒரு நாள் தனியாக செயற்பட்டு வெற்றி அடைய முடியாது. என்ன கம்யூனிகேஷன் ஸ்கில் என்ன? தொடர்பாடல் திறன். பல்வேறு முறைகளை பயன்படுத்தி கருத்துக்களை வெளிப்படுத்தும் திறன் எங்கள்கிட்ட இருக்க வேண்டும். ஓகேவா? அதே போல ஆக்கத்திறன் என்ன? ஒரு விடயத்தினை புதிய கோணங்களில் நோக்குவதாகும். பிரச்சனை தீர்த்தல், புத்தாக்க சிந்தனை போன்றவற்றுக்கு ஆக்கத்திறன் வழிபடுத்தும். கிரியேட்டிவ் இல்லாட்டா இனோவேஷன் வராது. கிரியேட்டிவிட்டி இருக்க வேணும் ஒரு பிள்ளைகள்டையும். புத்தாக்கத்திறன் ஆக்கத்திறன் இருந்தால்தான் அவருக்கு புத்தாக்கத்திறன் இவர்கிட்ட வேணும். ஓகே, இந்த கற்றல் திறன்களை பெற்றுக் கொடுக்க வேண்டும் நாங்கள். சரியோ? இந்த கற்றல் திறன்களை நாங்கள் சரியாக பிள்ளைகளுக்கு பெற்றுக் கொடுக்க வேண்டும். இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்குதா?
லிட்ரஸி ஸ்கில்ஸ் என்றது என்னது? அறிவுத்திறன் என்று சொல்லுவோம், அல்லது நாங்கள் எழுத்தறிவுத்திறன் என்று சொல்லுவோம் நாங்கள். சரி, அதை ஏதோ ஒன்று சொல்லிக் கொள்ளலாம். சரி, நான் இங்க பாவிச்சேன்னா எழுத்தறிவுத்திறன் என்று இல்லையா? அப்படியா? நீங்க எழுத்தறிவுத்திறன் என்று சொல்லலாம், அறிவுத்திறன் என்று சொல்லலாம். அப்ப கற்றல் திறன்களை நாங்கள் சுருக்கமாக என்ன சொல்றோம்? 4C. என்ன சொல்றோம்? 4C இல்லையா? எழுத்தறிவு திறன்களை என்ன சொல்ல போறோம் நாங்கள்? ஓசியா IMT இல்லையா? தகவல் அறிவு, இன்ஃபர்மேஷன். எது உண்மை, எது உண்மையற்றது என்பதை பிரித்தறிய ஒருவரை வழிப்படுத்தும் திறன், அது தகவல் அறிவு திறன். ஊடக அறிவு திறன், பல்வேறு ஊடகங்களை பகுப்பாய்வு செய்து எண்ம ஊடகங்களை பயன்படுத்தும் போது, ஏன்னா டிஜிட்டல் மீடியா பயன்படுத்தும் போது ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை விளங்கிக் கொள்ளும் திறன். அடுத்து டெக்னாலஜி லிட்ரஸி என்று சொல்லுவாங்க. பல்வேறு கணினி சார்ந்த ஆப்ஸ்களை விளங்கிக் கொள்வது, அவற்றை பயனுள்ள வகையில் பயன்படுத்தி திறன். ஓகேயா? இறுதியாக என்னது? வாழ்க்கை திறன். அதுக்கு நாங்கள் ஷார்ட் என்ன சொல்றது? பிளிப்ஸ். FLIPS. எப்படின்னா பிளெக்சிபிலிட்டி, நெகிழ்ச்சித்தன்மை, மாற்றங்களுக்கு பொருத்தமாக துலங்குவதா, கருத்து வேறுபாடுகளை விளங்கிக் கொள்வதுமா. கொஞ்சம் பிளெக்சிபிலிட்டி எங்கள்கிட்ட இருக்க வரும். ஏற்படுற மாற்றங்களை நம்ம உள்வாங்கிக் கொள்ளக்கூடிய மாதிரி நாங்கள் இல்ல இதெல்லாம் சரி வராது, நான் இப்படிதான் இருப்பேன், இதெல்லாம் எனக்கு சரி வராதுன்னு சொல்லக்கூடாது இல்லையா? மற்றது நபர்களுக்கிடையே கருத்து வேறுபாடுகள் விட்டு கொடுத்து பிளெக்சிபிலிட்டியா நெகிழ்ச்சி தன்மையோடு செயற்படணும். அடுத்து தலைமைத்துவத்திறன். இந்த பொது இலக்கினை நோக்கி மற்றவர்களை அல்லது தன்னுடன் பணிபுரிபவர்களை வழிப்படுத்துவதாகும். சரியா? சரி, ஆகவே இந்த அடுத்ததாக என்ன சொல்றது? லீடர்ஷிப். அடுத்தது இனிஷியேட்டிவ், தன்முனைப்பு அல்லது தொடங்குதல், தானாக தொடங்குதல், உள்ளார்ந்த ஊக்கல் ஆகும். இது ஒரு சிலருக்கு வந்து பூனைக்கு மணி கட்டுறது யாருன்னு இருக்குவா தெரியுமா? யாரையோ தொடங்கி விடுறது, அதுக்கு பிறகு நாங்கள் செய்வோம் தான் இருப்பாங்க. அப்படி இல்லை, சிலர் தானாக உணர்ந்து தங்களுக்கு அதிக விருப்பமா இருக்கும், நான் இதை தொடங்கணும், ஏதேனும் புதிதாக ஒன்றை திட்டமிட்டு நடைமுறைப்படுத்த அவங்களுக்கு விருப்பமாக இருக்கு. அதான் இனிஷியேட்டிவ். அடுத்தது என்னது? ப்ராக்டிவிட்டி, உற்பத்தி திறன். சரியான விடயங்களை முதன்மைப்படுத்தி அவரை திட்டமிட்டு முகாமை செய்வதை குறிக்கும். விளைத்திறனை தரக்கூடியவாறு அவர்கள் செயற்படுவார்கள். அவர் ப்ரொடக்டிவிட்டி திறனை பிள்ளைகள்கிட்ட வளர்க்கப்படும். மற்ற சமூகத்திறன், சோசியல் ஸ்கில். பல்வேறுபட்ட நபர்களுடன், சமூக நபர்களுடன் பணிபுரியும் போது அவர்களுடன் நட்புடன் இடைவினை கொள்வதை குறிக்கும். அவர்களோடு சேர்ந்து பழகி அவர்களும் அந்த திறன்களை வளர்த்திக் கொண்டு. சிலர் வந்து ஒதுங்கி இருப்பார்கள், சோசியலைசேஷன் ஆக மாட்டார் இல்லையா? சோசியலைசேஷன் ஆக மாட்டார், சமூகத்தோடு இணைந்து போக மாட்டாங்க, ஒதுங்கி இருப்பார்கள் இல்லையா? ரைட் ரைட். இந்த வாழ்க்கை திறன்கள் நாளையும் பிலிப்ஸையும் நாலுதானே, சாரி 5ஐயும் நீங்க விளங்கிக் கொள்ளணும். மொத்தம் எத்தனை திறன்கள்? 21ஆம் நூற்றாண்டு திறன். 4C பிளஸ் என்னது? IMT 3 7. அடுத்து 5 கற்றல் திறன் 4, எழுத்தறிவு திறன், அறிவுத்திறன் என்கிறது 3, வாழ்க்கை திறன் என்கிறது 5. மொத்தமாக எத்தனை? 12 21ஆம் நூற்றாண்டு திறன்களையும் கல்விக்குள்ள நம்ம கொண்டு வரது எப்படி என்றது ஒவ்வொரு ஆசிரியரும் அதிபர்களும் யோசிக்க வேண்டும். காட்டியிருக்கு, இதற்கு பாருங்க. ஆனா மாணவர்களுக்கு 16 ஸ்கில்ஸ் 21ஆம் நூற்றாண்டை வெல்றதுக்கு 16 திறன்கள் தேவைப்படுமா? 21st century ஸ்கில்ஸ். அதுல வந்து ஃபண்டமெண்டல் லிட்ரஸிஸ் இருக்குது, அடிப்படை எழுத்தறிவு திறன்கள் 6 இருக்குது, தேர்ச்சிகள் 4 இருக்குது, சரிதானே? 10
கேரக்டர் குவாலிட்டிஸ், தனிநபர் தரங்கள், ஒரு ஒரு பண்பு தரங்கள் சொல்றது. ஒரு மனிதனிடம் இருக்க வேண்டிய குவாலிட்டிஸ் வந்து 6 இருக்கு. அப்ப மொத்தம் 16. நாங்கள் பொதுவாக 21ஆம் நூற்றாண்டுக்குரிய கல்வித்திறன்கள் வந்து இந்த 3 வகையில் இருக்கும். என்னென்ன வகை? என்னென்ன வகை? கற்றல் திறன், என்ன திறன், வாழ்க்கை திறன், மொத்தம் திறன்கள் இருக்கு. இது தவிர 21ஆம் நூற்றாண்டுக்கான திறன்கள் அவை. ஆனா மாணவர்கள் 16 ஸ்கில்ஸ் வந்து பெற்றுக்கொள்ளும் சொல்றாங்க. அந்த 16 திறன்களும் இங்க உங்களுக்கு காட்டப்பட்டிருக்கிறது. ஒன்று எழுத்தறிவு, எண்ணறிவு, விஞ்ஞான அறிவு, தகவல் தொடர்பான தொழில்நுட்ப அறிவு ICT, மற்றது நிதி சார்பான லிட்ரஸி, அடுத்தது கலாச்சாரம் குடியுரிமை தொடர்பான அறிவுத்திறன், மற்ற தர்க்க ரீதியான சிந்தனை பிரச்சனை தீர்த்தல், அடுத்தது ஆக்கத்திறன், அடுத்தது தொடர்பாடல் திறன், அடுத்தது கூட்டாக செயல்படுத்தல், மற்றது வந்து கியூரியோசிட்டி. கியூரியோசிட்டி என்னன்னு தெரியுமா? யாராவது கியூரியோசிட்டி சொல்லுங்களப்பா. என்ன கியூரியோசிட்டி? துருவி அறிகிறது. ஆர்வமா இருக்குது. என்னண்டு? கடும் ஆர்வமா துடிப்பாக இருக்குது. இதை அறிந்து கொள்ள வேண்டிய ஆர்வம். இனிஷியேட்டிவ் தொடங்கும் திறன். அடுத்தது கிரிட் என்று சொல்லுறாங்க. அதை கிரிட் என்று சொன்னா தமிழ்ல சொல்றது GRIT என கிரிட். அல்லது இன்னொரு சொல்லுவாங்க பெர்சிஸ்டன்ஸ் என்று நாங்கள் சொல்லுவோம். பெர்சிஸ்டன்ஸ் உறுதியான விடாமுயற்சி திறன். சரி, விடாமுயற்சி செய்யறது. அடுத்தது அடாப்டபிலிட்டி என்ற உள்வாங்கிக் கொள்வது. மேலே தலைமைத்துவம் லீடர்ஷிப், மேலே சோஷியல் அண்ட் கல்ச்சரல் தேவையான சமூக கலாச்சார விழிப்புணர்வு திறன். கியூரியோசிட்டி ஆர்வம், தொடக்கத்திறன், பெர்சிஸ்டன்ஸ் என்றால் விடாமுயற்சி திறன், அடாப்டபிலிட்டி என்ற எல்லாத்தையும் உள்வாங்கிக் கொள்வது. எல்லாத்துக்கும் அடாப்ட் ஆகும். அது சரி பிள்ளை எல்லாம் இல்லை, உள்வாங்கிக் கொள்வது. பிறகு தலைமைத்துவ திறன், மேலே சமூக கலாச்சார விழிப்புணர்வு திறன். இந்த 16 திறன்களையும் பெற்றிருக்க வேண்டும் ஒரு மாணவன். நான் உங்களுக்கு தருவது சரிதானே? இந்த அடிப்படையில 21ஆம் நூற்றாண்டுல வந்து கோர் சப்ஜெக்ட் அண்ட் 21st century தீம்ஸ் என்னென்ன பாடங்களை படிக்க வேணும் என்றதை நாங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க பார்க்க வேணும். விசேஷமாக வந்து பாருங்க, 1.0, 2.0, 3.0, 4.0. 1.0 லெக்சர்ஸ் மெத்தட் மட்டும் இருக்கு. பாடமாக்கல், மெமரைசேஷன், ஞாபகப்படுத்துறது, மனநம் செய்தல் மட்டும் இருந்தது. ஆனா 2.0 எஜுகேஷன் எப்படி? இன்டர்நெட் எனேபிள்ட் லேர்னிங், அதாவது இணைய வசதிகளோட தொடர்புடைய கற்றல். 3.0 அதை விட அட்வான்ஸ், நாலேஜை உற்பத்தி செய்கிற கல்வி, அறிவை உற்பத்தி செய்கிற கல்வி. 4வது இனோவேட்டிவ் ப்ரொடியூசிங் எஜுகேஷன், புத்தாக்கத்தை உருவாக்கக்கூடிய கல்வி. அப்ப இனோவேட்டிவ் எஜுகேஷன் இங்க எங்களுக்கு தேவை. இனோவேட்டிவ் எஜுகேஷன் கொடுக்கக்கூடிய மாதிரி நாங்கள் கல்வியை பிள்ளைகளுக்கு கொடுக்க. சரிதானே? இப்ப இவ்வளவு சுருக்கமாக நீங்க தெரிஞ்சிருந்தால் போதும். அல்பா ஜெனரேஷன் இயல்புகள், பண்புகள் கட்டாயம் தெரிஞ்சிருக்கப்படும். என்றால் கேட்ட மாதிரி தான் நாங்கள் கொண்டு போகலாம். பாருங்க, இது உங்களுக்கு கேள்விக்கு வந்தது. கடைசியா இருக்கிற ஒரு ஆசிரியருடைய 3T இருக்கு தானே? 3T என்ன? 3T சொல்லுங்க. டிரான்சாக்ஷன், நிறைவாரம் வைவாகம், என்னது? படத்தல் வைவாகம், கொடுக்கல் வாங்கல் வைவாகம். மற்றது சொல்லுங்க. 3T நிலைமாறம், கடத்தல், கொடுக்கல் வாங்கல், பரிமாற்று வைப்பாகம்.
வேற யாரும் தமிழ்ல வடிவா சொல்லுங்க. சார் பரிமாற்று வகிப்பாகம், கடத்தல் வகிப்பாகம், நிலைமாற்று வகிப்பாகம். ஆஹா. பரிமாற்று வைபாகம், கடத்தல் வைபாகம், நிலைமாற்று வகிப்பாகம். கொடுத்து பெற்றுக்கொள்ற. சொல்லுங்க ஒரு ஆள் தமிழ்ல சரியா சொல்லுங்க. நிலைமாற்று வகிப்பாகம் சார். ஓகே, நான் நேற்று சொல்லி தந்தனானല്ലോ. நிலைமாற்று வைபாகம், கடத்தல் வைபாகம், ஓகே, பரிமாற்று வகி ஆர்டர் பரிமாற்று படி வைபாகம். சொல்லணும், ஆர்டர் படி சொல்ல வேணும் அம்மா அது. சார் முதலாவது பரிமாற்று வகிப்பாகம், ஓ, இரண்டாவது கடத்தல் வகிப்பாகம், ஓகே, மூன்றாவது சார் நிலைமாற்று வெரி வகிப்பாகம். குட். நிலைமாற்று வைபாகம். ஓகே, அப்போ நாங்கள் படிச்சிருக்கோம். ஆங்கிலத்துல சொல்ல போனால் ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து டிரான்சாக்ஷன், என்ன அப்படிதான் சொன்னா, டிரான்சாக்ஷன். அடுத்தது வந்து டிரான்ஸ்மிஷன். அடுத்தது வந்து என்ன சொன்னா, டிரான்ஸ்ஃபார்மேஷன். அப்ப மூன்றையும் நீங்க சரியா விளங்கி கொள்ளணும். டிரான்சாக்ஷன், மற்றது வந்து டிரான்ஸ்மிஷன், மற்றது வந்து டிரான்ஸ்ஃபார்மேஷன். அப்ப டிரான்சாக்ஷன்ன்றது இந்த அணுகுமுறை வந்து ரைட், டீச்சர்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸோட இந்த டிரான்சாக்ட் பண்றது. டிரான்ஸ்மிஷன்ன்றது என்னது, இது ஒரு மரபு ரீதியான வகிபாகம் வந்து, அதாவது மாறி வரணுமா, ஒன்று டிரான்ஸ்மிஷன், டிரான்சாக்ஷன் எழுதி கொள்ளுங்க ஆர்டர் படியா. டிரான்ஸ்மிஷன், டிரான்சாக்ஷன், டிரான்ஸ்ஃபார்மேஷன். டிரான்ஸ்மிஷன்ன்றது தான் நீங்க சொல்ற தமிழ் சரி, கடத்தல் வகிபாகம். என்னது, பரிமாற்று வகிபாகம். அதாவது இங்க வந்து பாத்தீங்கன்னு கேட்டால் ஆசிரியரிடம் இருந்து பிள்ளைகளுக்கு போகும். அது டீச்சர் தான் இங்க பிரைமரி சோர்ஸா, முதல் ஒரு முக்கியமான முதன்மையான வளமாக இருப்பார், அறிவினுடைய முதன்மையான வளம். மாணவர்கள் எல்லாம் உறங்கு நிலையில பசிவ் ரிசீவர்ஸாக இருப்பார். அதாவது உறங்கு நிலையில அமைதியாக இருந்து கேட்டுக்கொண்டிருப்பார். இங்க நடைபெறுகின்ற கற்பித்தல் எப்படி இருக்கும்னு கேட்டால், இன்ஸ்ட்ரக்ஷன் அல்லது டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸ் எப்படி இருக்கும்னு கேட்டால், ரோட் லேர்னிங் என்று சொல்லுவோம், மரபு ரீதியான கற்பித்தலாக இருக்கும். ஞாபகப்படுத்த பாடமாக்க சொல்லுவாங்க. நேரடியாக டைரக்ட் டீச்சிங் வந்து இங்க நடக்கும். இது 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 என்று எடுத்து விடுவாங்க. இது சொல்ல டிரான்ஸ்மிஷன், பரிமாற்று வைபாகம். முதலாவது தமிழ்ல என்ன நாங்கள் சொல்றது, பரிமாற்று வைபாகம், டிரான்ஸ்மிஷன். இரண்டாவது டிரான்சாக்ஷன், கடத்தல் வைபாகம். சரிதானே? அப்போ டிரான்சாக்ஷன் என்ன, இங்க வந்து இந்த அணுகுமுறையில் எப்படி இருக்கும், இது ஒரு இன்டராக்டிவான அணுகுமுறையாக இருக்கும். இன்டராக்டிவானா நல்ல இடையூடாட்டம், ஆளால ஒவ்வொருவர் தொடர்பு கொள்ளக்கூடிய இடையூடாட்டம் இருக்கும். சரிதானே? அப்போ இந்த மெத்தட்ல வந்து நான் சொன்ன மாதிரி அப்படி இல்லை, மரபு ரீதியானதாக அது இருக்காது. டீச்சர் வந்து என்ன செய்வார், டீச்சர் ஒரு டைனமிக்ஸ் கற்றல் வந்து இங்க ஒரு இயக்க நிலையில் இருக்கும். சரிதானே? பிள்ளைகளோட கதைக்கிறது, கலந்துரையாடுறது, கூட்டாக செயல்படுறதோட தொடர்புடையதாக இருக்கு. டீச்சர் வந்து கற்றலுக்கு வந்து வசதி ஏற்படுத்துவார். வாய்ப்புகளை உருவாக்குவதன் மூலம், பிள்ளைகளை ஈடுபடுவதன் மூலம், பிள்ளைகளை கிரிட்டிக்கலாக தர்க்க ரீதியாக சிந்திக்க வைப்பதன் மூலம், பிள்ளைகளை அறிவை பிரயோகிக்க வைப்பதன் மூலம் ஒரு டீச்சர் வந்து ஒரு வசதி ஏற்படுத்துபவராக இருப்பார். இறுதியாக சொன்ன டிரான்ஸ்ஃபார்மேஷன் வந்து டோட்டலா, சரிதானே, இது வந்து மாணவர்கள் வந்து எப்படின்னு கேட்டால் அறிவு, அவர்கள் பெற வேண்டிய அறிவை வந்து டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி கொள்ளுவாங்க. எப்படி, சிந்தனையிலிருந்து சிந்தனையாகவும் செயலாகவும் மாற்றிக்கொள்வாங்க அறிவை. அதே வந்து இங்கே தர்க்க ரீதியான சிந்தனை, பிரச்சனை தீர்க்கும் மாற்றம், மற்றது வந்து புதிய அல்லது சிக்கலான அறிவை உருவாக்கக்கூடிய நிலைமையெல்லாம் இங்கே ஏற்படும். டீச்சர்ஸ் வந்து என்ன செய்வாங்கன்னு கேட்டால், மாணவர்களை
கேள்வி கேட்பதனூடாக, அவர்களை கண்டறிய செய்வதன் ஊடாக, ஆழமாக அவர்கள் கலந்துரையாடுவதன் ஊடாக அவர்களை என்ன செய்வார்கள்? என்கரேஜ் பண்ணுவாங்க, ஊக்கப்படுத்தி கொண்டே இருப்பாங்க. சரி, அந்த அடிப்படையில முதலாவது வந்து என்னது? என்னது? பரிமாற்றம் தானே, டிரான்ஸ்மிஷன். இரண்டாவது வந்து கடத்தல். மூன்றாவது வந்து கடத்தல், நிலை மாற்று நிலை மாற்று. நிலை மாற்று. சரிதானே? அதுகளை நான் உங்களுக்கு போட்டு விட வேண்டியா. அப்ப அதன் அடிப்படையில பாத்தீங்கன்னு கேட்டால், ஓல்ட் பேரடைம் பழைய நிலைமை, புதிய நிலைமை. இதையும் கடந்து இப்ப 21ஆம் நூற்றாண்டுக்கான ஒரு நிலைமை வித்தியாசம். ஆகவே நீங்க இப்ப ஓல்டு பேரடைம் என்று பார்க்கக்குள்ள வந்து அறிவு மாற்றப்பட்டது. ஆனா நியூ பேரடைம் புதிய வடிவத்தில் எப்படி இருந்தது? இணைந்து உருவாக்கப்பட்டது. 21ஆம் நூற்றாண்டுல எப்படி இருக்குது? இணைந்த ஆசிரியர் மாணவரும் இணைந்து உருவாக்கப்பட்டது. 21ஆம் நூற்றாண்டுல எப்படி? குளோபலிஷா, உலக ரீதியாக பகிரப்பட்டதாக இருக்குது அறிவு. விளையுதா? மாணவர்களை பார்த்தோம்னா ஓல்டு பேரடைம்ல பழைய நிலைமையில எப்படி இருந்தார்கள் மாணவர்கள்? பசீவா இருந்தார்கள், அமைதியாக உறங்கு நிலையில் இருந்தார்கள், கேட்டுக்கொண்டிருப்பார்கள், ஒன்லி லிசனர். நம்ம இப்ப பார்த்தோம், இதுக்கேற்ற மாதிரி தான் ஆசிரியர் ரோல் மாறிட்டு. இப்ப எனக்கு சொல்லுங்க, ஓல்டு பேரடைம்ல டீச்சர் எப்படி இருந்திருப்பார்? டிரான்ஸ்மிஷன். நியூ பேரடைம்ல டீச்சர் எப்படி இருந்திருப்பார்? டீச்சர் சொல்லுங்க, எப்படி இருந்திருப்பார்? ஓல்டு பேரடைம்ல ஆசிரியர் எப்படி இருந்திருப்பார்? பரிமாற்ற வைவாகம். இது கடத்தல் வைவாகம். இது நிலைமாற்று வைவாகமாக. 21ஆம் நூற்றாண்டு வைவாகம் என்ன? நிலைமாற்று வைவாகம். விளங்குதோ? ஆகவே மாணவர்கள் எப்படி உறங்குநிலையில் இருந்தார்கள் ஓல்டு மெத்தட்ல. நியூ பேரடைம்ல எப்படி இருந்தார்கள்? ஆக்டிவ் கன்ஸ்ட்ரக்டரா, ஒரு துடிப்புள்ள அறிவை உருவாக்கக்கூடியவர்களாக, துடிப்புள்ளவர்களாக இருந்தார்கள். 21ஆம் நூற்றாண்டில் இருக்கிற மாணவர்கள் எப்படி இருப்பார்கள்? ப்ராப்ளம் சால்வர்ஸ், பிரச்சனையை தீர்ப்பவர்களாக இருப்பார்கள். விளங்குதோ? ஃபேக்கல்டி பர்பஸ்டா எப்படி கேட்டா, அந்த துறை சார்ந்த நோக்கம் எப்படி இருக்கும் கேட்டால், பழைய மரபு ரீதியாக எப்படி இருந்தது? வகைப்படுத்தி இருந்தது, ஷார்ட் பண்ணியிருந்தது. ரைட், நீ என்ஜினியரிங், நீ மெடிசின், நீ லாயர்ஸ், நீ அக்கௌண்டன்ட், நீ டீச்சர், அப்படி கிளாசிஃபை பண்ணி வகைப்படுத்தி ஷார்ட் பண்ணப்பட்டிருந்தது. அந்த துறை, ஒரு துறையினுடைய நோக்கம் எதுவாக இருந்ததுடா. ஆனா புதிய வடிவத்தில் எப்படி இருந்தது? டேலண்ட்ஸை டெவலப் பண்றது, ஒவ்வொருடைய திறமைகளை விருத்தி செய்வதாக இருந்தது. ஆனா 21ஆம் நூற்றாண்டுல கோச் பண்றது, ஃபெசிலிட்டேட் பண்றதாக இருக்கு. 21ஆம் நூற்றாண்டுல தான் கோச்சிங், ஃபெசிலிட்டேட்டிங். கோச்சிங் என்றால் என்ன வருது? பயிற்சியை வழங்குறது, என்ன வசதி ஏற்படுத்தி கொடுக்கறதுமாக இருக்கு. இதுதான் ஒவ்வொரு துறையினுடைய நோக்கமாக இருக்கு. உறவு எப்படி இருக்கும்? ரிலேஷன்ஷிப் பழைய முறையில இம்பர்சனல். இம்பர்சனல் என்றால் என்ன சொல்லுங்க வாங்க? இம்பர்சனல் சொல்லுங்க. இம்பர்சனல் என்றால் என்ன? தமிழ்ல சொல்லுங்க பாக்கலாம். தமிழ்ல என்ன இம்பர்சனல்? பர்சனல், இம்பர்சனல் தனிப்பட்ட ரீதியா இல்ல. என்னது? அவருக்குள்ளேயே தனிப்பட்ட இம்பர்சனல். இது என்னது? புதிய பேரடைம்ல என்னது? பர்சனல் டிரான்சாக்சன். ஒரு ஆள்ல இருந்து ஒரு ஆளுக்கு மாற்றுவாங்க. 21ஆம் நூற்றாண்டுல எப்படி இருந்தது? அட்ஹோகா, பியர் டு பியர். பியர் டு பியர் என்றால் என்ன சொல்லுங்க வாங்கலாம். ஒத்த வயது குழுவினர் இன்னொரு ஒத்த வயது குழுவினர், சம வயது, எஸ் எஸ், சம வயது குழுவினர் இன்னொரு சம வயது குழுவோட பரிமாற்றம் செய்து கொள்வாங்க. அட்ஹோக் என்றால் அட்ஹாக்,
தற்காலிகமாக, எழுந்தமானமாக, அப்படி. சரிதானே? யாரோடையும் சில விடையில பழகலாம். 21ஆம் நூற்றாண்டு உறவு வரலாம், தற்செயலாக வரலாம், பியர் டு பியர் வரலாம், ஒத்த ஏஜ் குரூப்பினர் இன்னொரு ஏஜ் குரூப்போட தொடர்பு கொள்ளலாம். இப்படிதான் இருந்தது. கண்டெக்ஸ்ட், காம்படிட்டிவான ஒரு சூழல் இருந்தது. சூழல் வந்து பழைய நிலைமையில் எப்படி இருந்தது? போட்டித்தன்மை. புதிய நிலைமையில் எப்படி இருந்தது? கோஆபரேட்டிவ் வேண்டா, கூட்டான. 21ஆம் நூற்றாண்டு நிலைமையில் எப்படி இருக்கிறது? சமூகம் சார்ந்ததாக இருக்குது சூழல். மற்றது அசம்ப்ஷன், எடுகோள். பழைய முறைமையில எனி எக்ஸ்பர்ட் கேன் டீச், டீச்சர் இல்ல, ஆறாவது ஒரு ஆள் எக்ஸ்பர்ட்டா இருந்த ஒரு நர்சிங் ஆஃபீஸர் அவர் கூட சயின்ஸ் படிப்பிக்கலாம், அவர் கூட மேத்ஸ் படிப்பிக்கலாம். புதிய பாரடைம், புதிய படிமத்தில் எப்படி இருக்கிறது கேட்டால் டீச்சிங் இஸ் காம்ப்ளெக்ஸ். கற்பித்தல் என்பது சிக்கலான. ஆனா 21ஆம் நூற்றாண்டு வந்து கற்பித்தல் எப்படி இருந்தது? கருதுகோள் செல்ஃப் ஆக்சுவலைசேஷன், சுயமாக கற்றல். சரிதானே? சுயமாக கற்றல், தானாக. செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் என்றால் தானாக உணர்ந்து, சரிதானே, கற்கிறது. தானாக செல்ஃப் ஆக்சுவலைசேஷன். இந்த இதுகளை நீங்க கவனமாக நோட் பண்ணி வச்சுக்கொள்ளணும். இது கட்டாயம் வேற. தன்னிறைவு, சுயநிறைவு ஏற்படக்கூடியவாறு கற்பார். இந்த இடத்துல மாஸ்லோவினுடைய தேவை பகுப்பாய்வு, தேவை கோட்பாடு பயன்படுத்தப்படுது. சோ இந்த மெத்தட், இந்த ஐடியாவை, இந்த டேபிளை நீங்க மனசுக்குள்ள வச்சுக்கணும். சரி, அடுத்ததாக 21ஆம் நூற்றாண்டுல கற்றல் கற்பித்தல் செயற்பாடு எப்படி இருக்க வேண்டும் என்பதை பார்ப்போம். பிள்ளைங்க இதெல்லாம் படிச்சாலே நிறைய கேள்வி செய்துட்டு போகலாம், உண்மை இல்லையா? என்ன, இதுல படிச்சாலே நிறைய கேள்வி செய்யலாம். ஹலோ, இருக்கிறீங்களா? தூங்கிட்டீங்களா? இருக்கிறோம் சார். தூங்கல. தூக்கம் இருக்கிறோம் வருதா? சார். தூக்கம் வருதா? இல்லையே. இருக்கிறோம் சார். இல்ல 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 சார். நான் இன்னைக்கு கொஞ்சம் லேட்டா போயிட்டேன்டா. எனக்கு கொஞ்சம் ஈவினிங் இதை விட மோசமா இருந்தது நிலைமை. நான் படிப்பு 2 எதிர்பார்க்கல. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ஓகே, இப்ப நாங்கள் பார்க்கலாம். இந்த 21ஆம் நூற்றாண்டுல கற்ற கற்பித்தல் செயற்பாடு உண்டு. மாணவன் இந்த டேபிள பாருங்க, இந்த படத்தை பாருங்க. இந்த படத்தை தேவைப்பட நீங்க போட்டோ எடுத்து வைக்கலாம். கற்ற கற்பித்தல் 21ஆம் நூற்றாண்டுக்கான கற்றல் நவீன தொழில்படுத்தக்கூடிய கற்பித்தல் உத்திகளை உள்ளடக்கிய புதுமையான அணுகுமுறைகளை குறிக்கிறது. அதாவது சேற்றிட்ட அடிப்படையிலான கற்றல், ப்ராஜெக்ட் பேஸ்ட் லேர்னிங், புரட்டப்பட்ட வகுப்பறை, தனிப்பயனாக்கப்பட்ட கற்றல், கூட்டு கற்றல், இன்வெஸ்டிகேஷன் லேர்னிங், விளையாட்டு அடிப்படையில் கற்றல், கலவை கற்றல், பிளண்டட் லேர்னிங். இந்த இவ்வளவத்தை நீங்க 1, 2, 3, 4, 5, 6, 7 மெத்தட்டையும் நீங்க 21ஆம் நூற்றாண்டு கற்ற கற்பித்தல் செயற்பாட்டை உள்வாங்கி கொள்ள வேண்டும். ஒவ்வொன்றையும் நாங்க டீப்பா பார்க்கலாம். சார், இந்த ஸ்லைட போடுவீங்க தானே சார் குரூப்புக்கு? அதாவது ப்ராஜெக்ட் பேஸ்ட் லேர்னிங், பிளிப் கிளாஸ் ரூம், பிளிப் சார்ட், மற்றது தனிப்பயனாக்கப்பட்ட கற்றல். அடுத்தது வந்து கூட்டு கற்றல், கொலபரேட்டிவ் லேர்னிங், இன்வெஸ்டிகேஷன் லேர்னிங், பிளே பேஸ்ட் லேர்னிங், பிளண்டட் லேர்னிங். இந்த 7 கற்றல் கற்பித்தல் செயற்பாடும் ஒவ்வொரு ஆசிரியருக்கும் தெரிஞ்சிருக்கணும். அப்பதான் இதை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். நோட் பண்ணி கொள்றீங்களா? கொஞ்சம் எழுதி கொள்றீங்களா இதை? சார், இத சரி. போடுவீங்க தானே சார்? குரூப்லயும் போடுவீங்களா சார் ஸ்லைட்ஸ் எல்லாம்? ஆமா, நான் வினாவடி ஆக்கி போடுறேங்க. ஸ்லைட்ஸா போட மாட்டேன், வினாவடி ஆக்கி போடுறேங்க. ஓகே சார். சரி சார். சரி.
need to develop 21st century skills of learners in the curriculum. 21ஆம் நூற்றாண்டுடைய திறன்களை இந்த கலைத்திட்டத்தில் வந்து கற்போனுக்குரிய அந்த திறன்களை நீங்க கலைத்திட்டத்தில் உருவாக்கி கொள்ள வேண்டும். உதாரணமாக ஸ்டெமா ஸ்டீம் என்றெல்லாம் நாங்கள் சொல்றோம். சரிதானே? ரைட். இப்போ நாங்க விஷயங்களை பார்த்து கொண்டு போறோம். மிக முக்கியமா இப்ப நாங்கள் பார்த்துறாங்க 21ஆம் நூற்றாண்டுக்கான திறன்கள், 21ஆம் நூற்றாண்டுக்கான கல்வித்திறன்கள் பார்த்தாங்களோ. 21ஆம் நூற்றாண்டுக்கான திறன்கள் படிச்சுறாங்க இல்லையா? கல்விக்கான அதுல வந்து கற்றல் திறன், எழுத்தறிவு திறன், வாழ்க்கை திறன் படிச்சிருக்காங்களாமா இல்லையா? பிறகு பார்த்து நாங்கள் ரைட் 21ஆம் நூற்றாண்டுல வந்து பிள்ளைகள் வந்து வெற்றி அடைகிறதுக்கு தேவையான 16 திறன்கள் வரை ஆகியிருக்கிறது. பிறகு நாங்கள் பார்த்து நாங்கள் 21ஆம் நூற்றாண்டு கல்வியில வந்து 4.0 எஜுகேஷன் என்னன்னு பார்த்துனாங்களே. இனோவேட்டிவ் ப்ரொடியூசிங்கை அடிப்படையாக கொண்டது, புத்தாக்கத்தை உருவாக்கக்கூடியதாகத்தான் கல்வி வழங்கப்பட வேண்டும். அந்த அடிப்படையில வந்து நாங்கள் பார்த்துறாங்க அல்பா ஜெனரேஷன் எப்படிப்பட்ட அதுக்குரிய இயல்புகள் என்ன, ஓல்டு நியூ 21st செஞ்சுரி பேரடைம் என்றால் வடிவம். இந்த ஒவ்வொரு நிலைமையிலையும் பழைய நிலைமை, புதிய நிலைமை, 22ஆம் ஆண்டு நிலைமையில எப்படி என்னென்ன விஷயங்கள் அறிவு, மாணவன், துறைசார் தேவை, உறவு, சூழல், கருதுகோள் 6 விஷயம் எப்படி எப்படி இருக்கும்ன்றது நான் பார்க்கிறோம். 24ஆம் நூற்றாண்டு கற்பித்தல் செயற்பாடு எப்படி இருக்கும், 7 விதத்துல கற்றல் இருக்க வேண்டும் என்று நான் பார்க்கிறோம். இப்போ இந்த 21ஆம் நூற்றாண்டுல வந்து ரைட் hierarchy of needs என்னும் hierarchy of needs for 21st century schools. 21ஆம் நூற்றாண்டு பாடசாலையினுடைய தேவையின் அடுக்கமைவை பற்றி நாங்கள் பார்க்க போறோம். ஸ்கூல் கல்ச்சர் உருவாக்கி இது பள்ளிக்கூடத்துக்கு நாங்கள் பார்க்கிறோம். ஒரு அதிபராக, ஒரு பெடகோஜிக்கல் லீடராக, கற்பித்தலியல் தலைமைத்துவம் உள்ள ஒரு அதிபராக பாடசாலையில் வந்து ஸ்கூல் கல்ச்சரை, பாடசாலை கலாச்சாரத்தை நாங்கள் கட்டி எழுப்பி கொள்வோம். 21ஆம் நூற்றாண்டுக்கான பாடசாலை கலாச்சாரம் வந்து உருவாக்கி கொள்ளப்படும். அடுத்ததாக பாடசாலை தேவைப்பாடு என்னன்றது நாங்கள் டிஃபைன் பண்ணிக்கொள்ள வேண்டும். 21ஆம் நூற்றாண்டு பாடசாலையுடைய தேவைப்பாடு என்ன. அடுத்து வந்து பாடசாலை 21ஆம் நூற்றாண்டுக்கு ஏற்றதாக கட்டமைத்துக் கொள்ளணும், ஸ்ட்ரக்சர் பண்ணிக்கொள்ளணும். அடுத்ததாக போதனை சார் நடைமுறைகளை எப்படி நடைமுறைகள் இருக்க வேண்டும் என்றதை அந்தந்த பள்ளிக்கூடம் வடிவமைச்சு கொள்ளும். இறுதியாக மாணவருடைய வெற்றிக்கான வழிவகைகள் என்னிடத்துல மாணவர்கள் வெற்றி அடைய வேண்டும் என்பதை தீர்மானிச்சு கொள்ளும். ஸோ இந்த 5 ஹைரார்கி அடுக்கமைப்புகளையும் 21ஆம் நூற்றாண்டுக்கான பாடசாலை உண்டு உருவாக்கி கொள்ள வேண்டிய கட்டாய தேவை எங்களுக்கு இருக்கிறது. அதற்கு பிறகு பார்ப்போம் 21ஆம் நூற்றாண்டுக்கான அதிபர் எப்படி இருப்பார், 21ஆம் நூற்றாண்டுக்கான அதிபர் ஒருவர் எப்படி இருக்க வேணும் என்றதை நாங்கள் பார்க்கலாம். அந்த அடிப்படையில அவர் ஒரு விஷனரி லீடர்ஷிப் உள்ளவராக இருக்கணும். தூர நோக்கு சிந்தனை அல்லது தொலைதூர சிந்தனை உள்ள தலைமைத்துவம் கொண்டவராக இருக்க வேண்டும். இன்ஸ்ட்ரக்ஷனல் லீடர்ஷிப் போதனை சார் தலைமைத்துவம் உள்ளவராக இருக்க வேண்டும். ஆர்கனைசேஷனல் லீடர்ஷிப் நிறுவன தலைமைத்துவம் செய்யக்கூடியவராக இருக்க வேண்டும். கொலபரேட்டிவ் லீடர்ஷிப் கூட்டான தலைமைத்துவம் செய்யக்கூடிய ஒருவராக இருக்க வேண்டும். இதுதான் 21ஆம் நூற்றாண்டுக்கான அதிபர் கொண்டிருக்க வேண்டிய திறன்கள். ஓகேவா? விளங்குதா? நோட் பண்றீங்களா? ஒன்று நோக்கு தலைமைத்துவம் எழுதி கொள்ளுது. 2வது போதனை சார் தலைமைத்துவம். இதெல்லாம் படிச்சீங்களா நீங்க முதல்ல? படிப்பிச்சாங்களா? இல்ல சார், இல்ல. இதெல்லாம் தெரிஞ்சிருந்த நிறைய கேள்விகளை சேரிப்பீங்களே என்ன வடிவா? இல்ல சார், இது படிப்பிக்கல. ஓகே. ஆர்கனைசேஷனல் லீடர்ஷிப் என்ற நிறுவன ரீதியான தலைமைத்துவம்.
கொலபரேட்டிவ் லீடர்ஷிப் கூட்டான தலைமைத்துவம். புறநோக்கு சிந்தனை தலைமைத்துவம், போதனை சார் தலைமைத்துவம், நிறுவன ரீதியான தலைமைத்துவம், கூட்டான தலைமைத்துவம். ஓகேவா? அடுத்ததாக 21ஆம் நூற்றாண்டு வகுப்பறை உண்டு. இந்த 21st century கரிக்குலர் கிளாஸ் கலைத்திட்டத்தை போதிக்கிற ஒரு வகுப்பறை, பாடவிதானத்தை போதிக்கிற ஒரு வகுப்பறை ஒன்று எப்படி இருக்க வேண்டும் என்றதை பாப்பா. 21ஆம் நூற்றாண்டின் வகுப்பறை என்பது மாறிவரும் தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் உருவாகியுள்ள கற்றல் சூழலை கொண்டிருக்க வேண்டும். வகுப்பறையில் கீழ்வரும் பண்புகள் கட்டாயமாக உள்வாங்கப்பட்டிருக்கிறது. ஒன்று டெக்னாலஜி. நாங்க படிச்சிருக்கோமல்லோ, டெக்னாலஜி இன்டிகிரேஷன் ஞாபகம் இருக்குதா? இன்ஸ்ட்ரக்ஷன் நம்மளோட இந்த தலைமைத்துவத்துல பெடகாஜிக்கல் லீடர்ஷிப்ல படிச்சிருக்கிறோம். எத்தனையாவது விஷயம்? 9வது 7வது நினைக்கிறேன். சாரி, 6வது. டெக்னாலஜி இன்டிகிரேஷன் உள்வாங்கப்பட்டிருக்கிறது. தொழில்நுட்பம் ஓம் சார். இருக்கு. ஏன்னா 6வதா தொழில்நுட்ப ஒருங்கிணைப்பு செய்யப்பட்டது வேணும். நெகிழ்வான இருக்கை, பிளெக்சிபிள் சேர் மற்றும் கற்றல் இடங்கள். பிள்ளைகள் படிக்கக்கூடிய இடங்கள் ஒவ்வொரு பிள்ளைகள் டேபிளையும் லேப்டாப், டேப். நெகிழ்ச்சியான இருக்கை மற்றும் கற்றல் இடங்கள். மாணவர்களை மையமாக கொண்ட கற்றல் நடக்க வேண்டும். ப்ராஜெக்ட் பேஸ்ட் கற்றல் லேர்னிங் நடக்க வேண்டும். இது கலாசார திறன்கள் கற்றுக் கொடுக்கப்படுதல் வேண்டும். இந்த பாருங்க எப்படி சேர்ஸ் பாருங்க, டேபிள் சேர்ஸ் எப்படி மாணவர்கள் பாத்தீங்களா? நெகிழ்வான இருக்கை முதலாவது என்னது? நெகிழ்வான 2வது இருக்கை மற்றும் கற்றல் இடங்கள் எப்படி இருக்கு பாத்தீங்களா? ராமன் சார், இப்படி நம்ம பார்க்கலுமா? ஓம் சார் செய்யலாம். வெரி குட், சந்தோஷம். பாசிட்டிவ் ஆன்சர் பண்றீங்க. வெரி குட். எப்படி பாத்தீங்களா? ட்ரெயின்ல இருந்து போறோமா இல்லையா? இந்த சேர்ஸ் எல்லாம் பாருங்களேன் எப்படி பிள்ளைகள் இருக்கிறாங்களே. கூட்டான கற்றலுக்கு இடம் கிடைக்குமா இங்க பிள்ளைகள் என்ன கமெண்ட் டேபிள் என்ன ஒர்க் பண்றதுக்கு? மற்றது மாணவர்களை மையமாக கொண்ட ஸ்டூடெண்ட்ஸ் சென்டர்ட் லேர்னிங், ப்ராஜெக்ட் பேஸ்ட் லேர்னிங், கல்ச்சரல் இதெல்லாம் அங்கே இருக்க வேண்டும். இந்த அடுத்த வகுப்புறையை பாருங்க. இருபத்தி நூற்றாண்டு வகுப்பறை எப்படித்தான் இருக்க வேண்டும். 20ஆம் நூற்றாண்டு 21ஆம் நூற்றாண்டு ஒப்புது. 20ஆம் நூற்றாண்டு versus 21ஆம் நூற்றாண்டு. 20ஆம் நூற்றாண்டு இந்த வகுப்பறையை பாருங்க, இந்த வகுப்பறையை பாருங்க. 21ஆம் நூற்றாண்டு வகுப்பறையை பாருங்க. 20ஆம் நூற்றாண்டு வகுப்பறை ஆசிரியர் மையமாக கொண்டதா இருக்கு. 21ஆம் நூற்றாண்டுல மாணவர் மையமாக கொண்டதா இருக்கு. 20ஆம் நூற்றாண்டுல ஸ்டூடெண்ட்ஸ் ஒர்க் இன் ஐசோலேஷன். ஒவ்வொரு மாணவர்களும் தனிமைப்படுத்தப்பட்டு அவர்கள் வேலை செய்வார்கள். 21ஆம் நூற்றாண்டுல கொலாபரேட்டிவ்லி கூட்டாக வேலை செய்வார்கள். 20ஆம் நூற்றாண்டுல ஞாபகப்படுத்துறது, மனநம் செய்யறது அதிகமாக இருக்கு. 21ஆம் நூற்றாண்டுல பிரச்சனை தீர்க்கிற விஷயங்கள் சொல்லிக் கொடுப்பார்கள். 20ஆம் நூற்றாண்டுல டெக்ஸ்ட் புக்ஸ் டிரைவன், பாட புத்தகத்தை அடிப்படையாக கொண்டதாக இருக்கு. 21ஆம் நூற்றாண்டுல ரிசர்ச் செய்விச்சு அதனூடாக அறிவு வருவிக்கப்படக்கூடியதாக இருக்கு. ஸோ அந்த அடிப்படையில் இந்த 20ஆம் நூற்றாண்டு 21ஆம் நூற்றாண்டு வேறுபடுத்தி பார்க்க தெரிய வரும்.
அதே போல ட்ரெடிஷனல் மரபு ரீதியான வகுப்பறையும் 24 நூற்றாண்டுக்கான வகுப்பறையும் எப்படி இருக்கணும் என்பதை நாங்கள் பார்க்கலாம். லெக்சர் மெத்தடா இருக்கும் இங்கே பாரம்பரிய வகுப்பறை. 24 நூற்றாண்டுல டிஸ்கஷன் கலந்துரையாடக்கூடிய வகுப்பறையாக இருக்கும். பிள்ளைகள் டிஸ்கஸ் பண்ணி படிப்பாங்க. மரபு ரீதியான வகுப்பறையில், அதாவது 20ஆம் நூற்றாண்டு வகுப்பறையில் என்னது லெக்சரர் இருப்பார், விரிவுரையாளர் இருப்பார், இங்கே வசதி ஏற்படுத்துவர் இருப்பார். இங்கே முழு குழுக்களும் இருக்கும். முழு பேருமே ஒரு குழுவாக இருப்பார்கள். இங்க அப்படி இல்லை, சிறிய சிறிய குழுக்களாக இருப்பார்கள். இங்கே சுதந்திரம் இல்லாத கற்றல் இருக்கும், இங்கே கூட்டான கற்றல் இருக்கும். அதாவது தனித்தனியாக கேட்பார்கள், இங்கே அப்படி இல்லை, கூட்டாக கேட்பார்கள். இங்கே சிங்கிள் டாஸ்கிங், மல்டி டாஸ்கிங், ஒரு வேலை கொடுப்பார்கள், ஒவ்வொரு வேலைக்கும் ஒற்றை வேலை கொடுப்பார்கள். இங்கே என்னது பல வேலைகளை கொடுப்பார்கள். மற்றது வந்து இங்கே டீச்சர் சென்டர்ட் இன்ஸ்ட்ரக்ஷன், ஆசிரியர் மையமான போதனை நடக்கும். இங்கே மாணவர் மையமான போதனைகள் கற்பித்தல் நடக்கும். இது பாரம்பரியமான கற்பித்தல் முறைகளை பயன்படுத்துவார்கள். இங்கு வேறுபட்ட கற்பித்தல் முறைகளை அவர்கள் பயன்படுத்துவார்கள். இனி பார்க்க போறோம் 24 நூற்றாண்டுக்கான ஒரு ஆசிரியர் எப்படி இருப்பார் என்பதை நாங்கள் அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். ஓகே, அவ்வளவுதா? ஓகே சார், ஓகே சார். சிக்கலில் உண்டை. தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். நிறைய விஷயம் பத்தி படிச்சிருக்கோம். தேங்க்யூ சார். நல்ல விஷயம் சார், கூடுதலாக. குட் நைட் சார். தேங்க்யூ. குட் நைட் சார். குட் நைட். அடுத்த கிளாஸ்ல சந்திப்போம். சாட்டர்டேயா மார்னிங். ஓகே சார். ஓகே சார். ஓகே, குட் நைட். சரி தேங்க்யூ. சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ குட் சார். நைட். தேங்க்யூ.